ஹல்லேலூயா. ஸோ இந்த ஆண்டில் குறிப்பாக நான் கூட்டங்கள் கடந்த வாரம் போன இடங்கள்லாம் இந்த தீர்க்க தரிசனத்தை நான் சொன்னேன். ஆமென். எங்கெல்லாம் போகிறோம், ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை அது. மலைகளை பார்த்து, பள்ளத்தாக்குகளை பார்த்து, ஆறுகளை பார்த்து, பாழான ஸ்தலங்களை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைக்கணும். என்னென்னு, நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன், பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். அப்போ இது ஒருவனாக நானோ அப்பாவோ அல்லது ஒரு சில பாஸ்டர்ஸாக நம்ம செய்ய முடியாது. நீங்கள் அனைவரும் எல்லாரும் ஒன்றாக இணைந்து தான் கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இந்த உபவாச நாளில் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவர் எனக்கு ஒரு ரேமா வேர்டு வேணும் ஜனங்களை உற்சாகப்படுத்துவதற்குன்னு. அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தீமோத்தேயு 2 தீமோத்தேயுனுடைய நிருபத்தை எனக்கு காண்பிச்சார். ஸோ இந்த 3 நாட்கள் என்னுடைய செஷனில் நான் வந்து 2 தீமோத்தேயு மட்டும்தான் பேச போகிறேன். அதனால் நீங்கள் ஃப்ரீ டைமில் இருக்கும் பொழுது என்ன செய்யுங்க அப்படின்னா, இந்த 2 தீமோத்தேயுனுடைய நிருபத்தை நீங்கள் தயவு செய்து படிக்கும்படி உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்ள போகிறேன். ஹல்லேலூயா. ஸோ மற்ற செய்தியாளர்கள் உங்களுக்கு எழுப்புதல் பிரசங்கங்களையோ அல்லது மோட்டிவேஷனல் செய்தியையோ அல்லது ஏதாவது ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பாங்க. ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் நான் உங்களுக்கு டீச் பண்ண தான் போகிறேன். அப்போது நீங்கள் தூங்காமல் இருக்கணும்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் சொல்கிறவைகளை நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, ஒரு நாள் சோர்ந்து போக மாட்டீங்க, தூங்க மாட்டீங்க. சரியா? ஸோ நான் வந்து லீடர்ஸாக இதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு உணர்ந்து இந்த காரியங்களை நான் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சரி, என்னோடு கூட சேர்ந்து எல்லாரும் 2 தீமோத்தேயின் புஸ்தகத்துக்கு உங்களுடைய நிருபத்துக்கு உங்களுடைய பைபிளை திருப்பிக் கொள்ளுங்க. புதிய ஏற்பாட்டில் 291வது பக்கம். ஸோ திஸ் மெசேஜ் இஸ் பர்டிகுலர்லி ஃபார் ஆல் த லீடர்ஸ் இன் ஆர் சர்ச். எந்த விதத்திலும் எங்களோடு இணைந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அத்தனை பேருக்கும் ஆண்டவர் இந்த மாலை வேளையில பேச போகிறார். ஸோ இங்கே பர்டிகுலராக கரு வசனமாக நான் எடுத்துக்கொண்டது 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். 14வது வசனம், 2 தீமோத்தேயு சாப்டர் 1 verse 14. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நட்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆமென். மறுபடியும் படிங்க பார்க்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றி கதைகளை நாம் கேட்கறதுனால ஒரு வீரனாகி விட முடியாது. நிறைய கதைகளை நம்ம கேட்கலாம், நிறைய வெற்றி கதைகளை கேட்கலாம், நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் படிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட கதைகளை படிப்பதுனாலேயோ அல்லது வெற்றி கதைகளை கேட்பதுனால ஒருவன் வீரனாக முடியுமா? வீரனாக முடியாது. சாகவோ துணிந்து அத சவால்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தான் மிக சிறந்த வீரர்களாக என்ன செய்ய முடியும், உருவாக முடியும். மறுபடியும் சொல்கிறேன், சவாலை நான் சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன், இன்ஃபேக்ட் சாகவோ நான் துணிந்திருக்கிறேன் என்று சொல்லி களத்தில் இறங்கக்கூடியவர்கள் தான் என்னவா உருவாக முடியும், வீரர்களா உருவாக முடியும். இப்போ பின்னாடி ஷாலி சிஸ்டர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து சிஆர்பிஎஃப்ல அவங்க என்னவா இருக்காங்க, ஒரு சோல்ஜர் அவங்க இருக்காங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் அவங்க கதை சொன்னதுனால என்னவாகல, கதையை கேட்டதுனால அவங்க சோல்ஜர் ஆகலை. அவங்க வாழ்க்கையில் டிசைட் பண்ணாங்க, நான் துப்பாக்கி தூக்க போகிறேன், அட் எனி காஸ்ட் நான் எல்லையில் போய் நிற்க போகிறேன், எங்கே யுத்தம் நடக்குதோ, எங்கே பேட்டில் ஃபீல்டு இருக்கோ அங்கே போய் நான் என்ன செய்ய போகிறேன், என் தேசத்துக்காக நான் போராட போகிறேன் என்று அவர்கள் இறங்கினது தான் இன்றைக்கு அவர்களை ஒரு வீரராக அல்லது வீராங்கனையாக என்ன செய்திருக்கிறது, உருவாக்கியிருக்கிறது. சபையில் நிறைய வெற்றி கதைகளை கேட்குறோம். ஹல்லேலூயா. நிறைய ஹிஸ்டரிஸ் நல்லதான், நிறைய வரலாறு பேசுகிறோம், நிறைய சம்பவங்களை கேட்குறோம். என் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், பாஸ்டர் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்கள், வரக்கூடிய ஊழியக்காரர் சொல்லக்கூடிய வெற்றியின் கதைகள் நிறைய நம்ம கேட்கலாம். ஆனால் அது உங்களை வீரனை என்ன செய்யாது, உருவாக்க. கேட்டுட்டு ஆமேன் போட்டு போகலாம், நல்ல பிரசங்கம் பாஸ்டர்னு சொல்லி வேணால் பாராட்டலாம் மொழிய, அவர்கள் பெற்ற வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் எடுக்க வேண்டாம், கிதியோன ஆண்டவர் வந்து மீதியானியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஒரு ஆர்மியை என்ன செய், ரெடி பண்ணுன்றார். உடனே கிதியோன் வேகமாக போய் ஒரு 32,000 பேரை என்ன செய்கிறான்,
யுத்தத்திற்காக ஆயத்தம் பண்ணுகிறாங்க. அன்பார்ச்சுனேட்லி இஸ்ரவேல் சைடில் 32,000 பேர் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எதிர்த்து போராட வேண்டிய அவருடைய சத்துருக்களாகிய மீதியானியருடைய ஆர்மி 1,35,000 பேர். அப்படின்னா ரேஷியோ என்ன தெரியுமா? 1:4. அதாவது இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு சோல்ஜர் தங்களுடைய எதிராளியினுடைய 4 சோல்ஜரை வீழ்த்தணும். இந்த ஆட்ஸ் அல்லது இந்த வித்தியாசம் அப்படின்றது நிச்சயமா சூசைடல் அப்படின்றது ஷேர்லி சிஸ்டருக்கு நல்லா தெரியும். முடியுமா சிஸ்டர்? நீங்க ஒருத்தர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சோல்ஜர் பாகிஸ்தானுடைய 4 சோல்ஜர்ஸை நீங்க மேற்கொள்வது என்பது ரொம்ப ரொம்ப கடினம். ஹல்லேலூயா. நேற்று முந்தின நினைக்கிறேன், காலையில் என் பிரசங்கத்தை முடிச்சுட்டு டயர்டாக வருவேன். யூஸ்வலாக என்னென்னா எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது, ரொம்ப மைண்டு ரொம்ப பஃபர் ஆகுது, மைண்டு ரொம்ப வேலை செஞ்சிருச்சுன்னு வைங்களேன், கொஞ்சம் என் மைண்டை ஃப்ரீ பண்ணணுன்றதுக்காக யூடியூப்பில் சில வீடியோஸை நம்ம வைப்பேன். சம்பந்தமே இல்லாத வீடியோ போவேன். என் மைண்ட் என்ன செய்யணும், திரும்ப கொண்டு வரும். ஏன்னா அப்படி சூடாயிரும். இந்த கம்ப்யூட்டர் ஓடிட்டு இருக்கு பாருங்க, அந்த மாதிரி ஓடி சூடாயிரும். அது நாகர்கோயிலில் பேசினா இன்னும் சூடாயிரும். ஹல்லேலூயா. அது உடம்பே சூடாயிரும். அப்போ உட்காந்து நான் எதை பார்க்கலான்னு சொல்லும்போது இந்த வீரப்பனை பிடிச்ச ஐபிஎஸ் விஜயகுமாருடைய பேட்டி ஒன்று பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 4-5 எபிசோடு இருந்தது. அதில் ஒவ்வொன்றா நான் பார்த்துட்டு வந்தேன். அது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அந்த மெசேஜுக்கு கூட கொஞ்சம் என்னவா இருந்துச்சு, என்னை என்கரேஜ் பண்ணுச்சு. நம்ம வெளியிலேருந்து பல விஷயங்கள் நம்ம சொல்கிறோம், அதன் அடிப்படை உள்ள நுழைஞ்சு என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றது. ஆனால் அந்த விஜயகுமார் ஐபிஎஸ்னுடைய அந்த பேட்டி சாதாரணமாக சொல்கிறாரு, வீரப்பனை தந்திரமாக பிடிக்கலை அப்படின்னா, அவனை பொய் சொல்லி தந்திரமாக்கி பிடிக்கலன்னா இன்னைக்கு வரைக்கும் அவனை பிடிச்சிருக்கவே முடியாதுன்றார். இட் இஸ் இம்பாசிபிள். அவனை பிடிக்கவே முடியாது. அதாவது அவர் சொல்றார், ஐபிஎஸ் விஜயகுமார் ராஜீவ் காந்தியினுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர், ஜெயலலிதா அம்மாவுடைய பாதுகாப்பு ஆலோசகராக இருந்திருக்கிறார், மிகப்பெரிய தலைவர்களுக்கு பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர். சொல்றார், எங்க ட்ரைனிங் அப்படின்னா ஐரோப்பாவில் அவர்களுக்கு ட்ரைனிங் நடந்திருக்கு. ஒரு யூரோப்பியன், அவன் ஒரு இட்டாலியனா ஒரு ஜெர்மனான்னு தெரியல, ஆனால் 2 பாஷையும் பேசக்கூடியவன் தான் விஜயகுமார் ஐபிஎஸ் அழைத்து கொண்டு போய் ட்ரெயின் பண்ணியிருக்கான் ஆல்ப்ஸ் மலையில். நம்ம நினைக்கிறோம் ஏதோ துப்பாக்கியை தூக்கிட்டு போய் என்ன செய்கிறாங்க, இவங்க பிரதமரை காக்குறாங்க அப்படின்னு. அவர் சொல்றார், நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அடி வாங்கினார். அந்த ட்ரெயினர் அவர்களை ட்ரெயின் பண்ணக்கூடிய, அதாவது பாதுகாப்பு, பிரதமருக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அந்த இஸ் an ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதான் என்னால் இமேஜின் பண்ண முடியல. அடி வாங்கியிருக்கிறார். யாருனால? ட்ரெயினர்னால. உதப்பானவன். அதாவது யூஸ்வலாக ட்ரெயின் பண்ணும்போது ரொம்ப கடினமாக என்ன செய்வாங்க, நடத்துவாங்க. ஓட வைப்பாங்க, கயிறு மேலே ஏற வைப்பாங்க, குதிக்க வைப்பாங்க. அடி கொடுப்பாங்களா சிஸ்டர்? நீங்கள் கொடுப்பீங்களோ? ரைட். அப்போ ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை ட்ரெயின் பண்ணக்கூடியவன் என்ன செய்யறான், அடி கொடுத்து நீ பாதுகாப்பது ஒரு தேசத்தினுடைய பிரதமரை, அதனால இந்த அளவுக்கு நீ ட்ரெயின்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு என்ன செய்ய ட்ரெயின் பண்றேன். ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அந்த பேட்டி கூட இருந்தா, இன்னைக்கு வேண்டாம் ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் முடிச்சு நீங்க உட்காந்து இப்போ யூடியூப் தேடி இருப்பக்கூடாது. முடிஞ்சவனா வீட்டில் போய் என்ன செய்யுங்க பாருங்க, ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கிதியோனுடைய ஆர்மியை நீங்க பார்க்கும் பொழுது ஆமென், கிட்டத்தட்ட 32,000 பேர். எத்தனை பேர் ஜெயிக்கணும்? 1,35,000 பேர் ஜெயிக்க வேண்டும். இன்ஃபேக்ட் இட்ஸ் a suicidal. இது தற்கொலை பண்றதுக்கு சமமானது அக்கும் இந்த யுத்தம். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் பார்த்தார், எனக்கு இந்த வித்தியாசம் ரொம்ப பெருசா தெரியுதுங்கிறார். யாரு? ஆண்டவர். எந்த வித்தியாசம்? 1:4. ஆண்டவருக்கு என்னவா தெரியுதான்? ஆமென், ரொம்ப சின்னதா தெரியுது. என்னவா இருக்கு? ரொம்ப சின்னதா தெரியுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை கொடுக்கிறார். யாரெல்லாம் பயந்து வீட்டுக்கு போகணும்னு இருப்பீங்களோ என்ன செய்யுங்க, வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 22,000 பேர் கிளம்பி போயிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எப்பவுமே உபவாச கூட்டத்துக்கு ஒரு கூட்டம் வரும். ஆமென். அட்டெண்டன்ஸ் போட்டுட்டு என்ன செய்யணும், திரும்ப போகிற கூட்டம். அந்த கூட்டத்துக்காக இந்த செய்தி நான் பேசல. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் வீட்டுக்கு போகணும்னு விருப்பப்படுறீங்களோ நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வரலாம் அப்படின்னா நீங்க போகலாம். ஆமென். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா நீங்க வீரனா இருக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியும் நம்மளை உட்கார வைக்கிறார் பாஸ்டர் எதையாவது சொல்லி. கிட்டத்தட்ட 22,000 பேர் போயிட்டா மிச்சம் எத்தனை பேர் இருக்கான்? 10,000 பேர் இருக்கான். கரங்களை ஒரு தொழில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரேஷியோ எவ்வளவுனா 1:13. இப்போ 1:4 என்பது என்னவா மாறிட்டு 1:13 மாறிடுச்சு. இந்த வித்தியாசமும் ஆண்டவருக்கு என்னவா தெரியுது?
இது ரொம்ப நல்லா இல்லை. ஒருத்தன் 13 ஜெயிக்க முடியுமாயா? வசனம் சொல்லுவோம், பாஸ்டர் கூட சொன்னார், உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 பேர் 10,000 பேரை துரத்துவான். அது பிப்ளிக்கல் பிரின்சிபல், அது ஆண்டவருடைய பிரின்சிபல். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த மட்டும் அந்த 22,000 போர் வீரர்களில் வீட்டுக்கு போனால் விட்டா போதும் சாமி, எங்கே போடலாம், வீட்டுக்கு ஓடிடலான்னு மனசுல நினைப்போட யுத்த களத்துக்கு வந்த ஒரு 10,000 பேர் இருந்திருக்கான், 22,000 பேர் இருந்திருக்கான். அப்போ தேவனுடைய ராஜ்யத்திலையும் விட்டா போது தப்பிச்சுக்கலான்னு நினைக்கக்கூடியவங்க இருப்பாங்க, சபைக்குள்ள இருப்பாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. எத்தனை பேர் நினைச்சிங்க விட்டா ஓடிடலான்னு வீட்டுக்கு? சில ஆட்களை விட மாட்டோம், அது வேற விஷயம், ரைட்? சில ஆட்கள் என்ன செய்ய மாட்டோம், விடவும் மாட்டோம். பலவந்தம் பண்ணியாகிலும் உங்களை என்ன செய்வது, துப்பாக்கி தூக்க வைப்பது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் பார்க்குறார் 1:30. எனக்கு என்னவா தெரியுது, நல்லா இல்லை. ஏன் நாம மகிமைப்படணும்னா அதையும் என்ன செய்யணும், குறைக்கணும்னு ஆண்டவர் ஒரு டெஸ்ட், ஒரு ஸ்க்ரீனிங் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? ஒரு ஸ்க்ரீனிங் வச்ச போது என்னாச்சு, 10,000 பேரில் 9,700 பேர் ஃபெயில் ஆனா, எத்தனை பேர் தான் மிஞ்சினா, வெறும் 300 பேர் தான் மிச்சினா. ரேஷியோ என்ன ஆயிடுச்சு தெரியுமா, 1:450. அப்போ ஒருத்தர் எத்தனை பேரை தூக்கணும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எத்தனை பேர்? 450 பேரை என்ன செய்யணும், ஜெயிக்க வேண்டும் என்பது 1:4 முடியல. இப்போ 1:450. ஒருவன் 450 பேரை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கும் பொழுது ஆண்டவர் பார்த்தது என்ன தெரியுமா, இந்த 10,000 பேர்ல செத்தாலும் பரவாயில்லன்னு நிக்கிற அந்த 300 பேர் தான் ஆண்டவருக்கு தேவை. 10,000 பேருமே சண்டை போட ரெடியாக தான் இருந்தான், 32,000 பேருமே சண்டை போட ரெடியாக தான் இருந்தான். ஆமென். ஆனால் வாய்ப்பு கொடுத்தவன, ஆமென், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய யுத்த களத்திலிருந்து வீட்டுக்கு போவதற்கு ஆயத்தமாக இருந்தவர் 32,000 பேர். எத்தனை பேர்? 31,700 பேர். 300 பேர் மாத்திரம்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, செத்தாலும் பரவாயில்ல, நல்லா கவனிங்க, ஆமென், மானத்தோட சாகணும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலுக்காக சாகணும்னு நினைச்ச அந்த 300 பேரை கொண்டு தான் கர்த்தர் மீதியானியரை ஜெயிச்சார். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். அஃப்கோர்ஸ் அந்த 300 பேரில் நிச்சயமாக எனக்கு தெரியும், ஐயா நமக்கு முன்னாடி 450 பேர் ஒவ்வொருத்தனும் காலி பண்ணணும்னு நினைக்கும் போது ஒவ்வொருத்தனும் மனசில் என்ன நினச்சிருப்பான்னா, இட் இஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க், இது நடக்கிற ஒரு டாஸ்க் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிந்திருந்தாலும், செத்தாலும் பரவாயில்ல என் தேசத்துக்காக நான் சாகணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. செத்தாலும் சாகிறேன், என் தேசத்துக்காக சாகணும்னு நினைத்த இந்த 300 பேர் தான் வீரர்கள். அப்ப சபையில் 1000 பேர் இருக்கான், 10,000 பேர் இருக்கான், 20,000 பேர் இருக்கான்றது பிரச்சனை கிடையாது. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, துணிந்து நான் ஆண்டவருக்காக என்ன செய்றேன், எதையும் செய்வேன்னு நினைக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன், அவன் தான் உண்மையான விசுவாசி, அவன் தான் உண்மையான வீரன். கிரவுட் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளுடைய கிறிஸ்தவத்தினுடைய தரம் ரொம்ப குறைஞ்சு போச்சு. உங்களுக்கு தெரியாது, நான் வெளியில போய் பார்க்கறதுனால, சபைகளை பார்க்கறதுனால, ஆமென், கிறிஸ்தவத்தினுடைய இன்னைக்கு தரம் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இன்றைய கிறிஸ்தவம் இட் இஸ் நாட் அன் கம்பல்லிங் கிறிஸ்டியானிட்டி. ஆமென். அதாவது எப்படி சொல்லலாம், கம்பல்லிங்னா நம்மளை உந்தி தள்ளக்கூடிய, நம்மளை கட்டாயப்படுத்தக்கூடிய கிறிஸ்தவமா இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் இட் இஸ் நாட் விக்டோரியஸ் கிறிஸ்டியானிட்டி. இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a triumphal Christianity. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் as courageous Christianity. ஒரு தைரியமுள்ள கிறிஸ்தவமா, ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்தவமா, ஒரு ட்ரையம்ஃபண்டான கிறிஸ்தவமா, ஒரு கம்பல்லிங் கட்டாயமான ஒரு கிறிஸ்தவமா, என்னங்க, ஒரு அத்தென்டிக் கிறிஸ்டியானிட்டியா இல்லை. அத்தென்டிக் என்னையா? அத்தன்டிங்னா என்ன? உண்மையான. சொல்லுங்க, நீங்க நினைக்கிறீங்களா நம்ம கிறிஸ்தவம் இன்னைக்கு உண்மையான கிறிஸ்தவம்னு? கிடையவே கிடையாது. உண்மையான, நான் சொன்ன வேர்டெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கம்பல்லிங், அத்தன்டிக், விக்டோரியஸ், ட்ரையம்ஃபன்ட், என்ன சொன்னா என்னம்மா, கரேஜியஸ். இது ஒரு கிறிஸ்டியானிட்டியை பார்க்கணும்னு நீங்க எங்க போய் பார்க்கணும் தெரியுமா? அப்போஸ்தல நடவடிக்கைகள் பார்க்கணும். எங்க இல்லை, வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. இவைகள் அனைத்தையும் ஒன்றிணைந்து நான் சொன்ன இந்த 5 வேர்டை வச்சு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை தியானித்து பாருங்க. அங்க அத்தென்டிசிட்டி இருக்கும், எங்க உண்மை இருக்கும். இதுதான் என் சர்ச், இதுதான் விசுவாசி. ஏன்னா அதை வச்சு நான் மெசேஜ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இப்படி பேசணும்னா, இதை வச்செல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தை வச்சு ஒரு அத்தென்டிக் கிறிஸ்டியானிட்டி, அதாவது உண்மையான கிறிஸ்தவம்,
உண்மையான ஆமென் ஒரு சபை, உண்மையான விசுவாசி யாரு? கம்பெல்லிங் விசுவாசி யாரு? ஆமென் ஸ்தோத்திரம். உந்தி தள்ளக்கூடிய விசுவாசி யாரு? அப்போஸ்தலர் நடபடிகளை மட்டும்தான் நீங்க ஒவ்வொரு சாப்டரா படிக்கும்போது அத்தனையும் பார்க்க முடியும். இந்த உபவாச ஜெபத்தில் அந்த ஏக்கம், விருப்பம், வெறியெல்லாம் தெரியுமா? ஆண்டவரே, எங்க சர்ச் இந்த ஜனங்கள் அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையினுடைய ஜனங்களா, வீரர்களா என்ன செய்யணும், மாறணும்னு நான் ஆசைப்படுறேன். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கு, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஆமென். அதுல உண்மை இருக்கணும், அதுல கரேஜியஸ் இருக்கணும், அதுல வெற்றி இருக்கணும், அதுல கம்பெல்லிங் இருக்கணும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, சும்மா வந்துட்டு போற விசுவாசியை கொண்டு கர்த்தர் எழுப்புதல் என்ன செய்ய முடியாது. பணப்பட்டியில் ஒரு 3 நாள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே ஆண்டவரே, ஆமென் ஆமென், நான் ஒரு வீரனா இருக்கணும், ஆமென் ஸ்தோத்திரம், வீரனா கடைசி வரைக்கும் செத்தாலும் சாவேனே ஒழிய என் ஆண்டவருக்காக நான் வைராக்கியமா நிக்கணும்னு நினைக்கிற ஒரு சின்ன கூட்டம் எழுப்புனா போதும், அந்த கூட்டத்தை கொண்டு இந்தியாவை அசைக்க முடியும். நல்லாதான் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். பவுல் வந்து கடைசியா எழுதின நிருபம் தான் நம்ம என்ன செஞ்சோம், படிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கே எவ்வளோ நேரம் ஆகுதா, பறந்துரும் நமக்கு நேரம், பிரச்சனை. ஆமென், ரைட், ஸ்தோத்திரம். கவலைப்படாதீங்க, இது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. 2-3 நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமான நாள். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் என்ன செய்கிறார்னா, கடைசியா அவர் வந்து சிறைச்சேதம் அல்லது மரிப்பதற்கு முன்பாக, உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு முன்பாக சுவிசேஷத்தை குறித்ததான சில கடினமான சவால்களை வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? ஊழியக்காரங்க, என்னோட இணைஞ்சு பணியாற்றக்கூடிய எத்தனை பேர் எல்லாரும் இன்னைக்கு இதுதான் பார்க்க போறோம், இன்னைக்கு நாளைக்கும். சவாலை, சேலஞ்சை சந்திக்கிறவன் தான் வீரன்னு சொன்னேன். என்னோட சேர்ந்து ஊழியர் செய்யணும்னா நீங்க என்ன செய்யுங்க, சவால்களுக்கு ரெடி ஆயிக்கோங்க. இல்லாட்டா ரிசைன் லெட்டர் கொடுத்துட்டு போயிருங்க. என்னால முடியாது பாஸ்டர், நான் சொல்றேன், எல்லாருக்கும் நான் சொல்றேன், மீடியா டீம்ல இருக்கவங்க சொல்றேன், ஆமென் ஸ்தோத்திரம், மியூசிக் டீம்ல இருக்கிறவங்களுக்கு, பாஸ்டர்ஸுக்கு, இவாஞ்சலிஸ்டுக்கு, ஆமென் பாத்திரம் விளக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை உங்களையும் லீடர்ஸ் நான் சொல்றேன், அத்தனை பேருக்கு சொல்றேன், இந்த நாளிலிருந்து பாயிண்ட் பை பாயிண்டா 2 தீமோத்தேயுவிலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு தான் மரிப்பதற்கு முன்னாடி எனக்கு அப்புறம் நீ சந்திக்கக்கூடிய சவால்கள் இந்த சவால்களாக இருக்க போகிறது. தீமோத்தேயு, கெட் ரெடி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். அதனால முன்னாடியே 1ஆம் அதிகாரத்திலே பவுல் வந்து தீமோத்தேயுக்கு சொல்றார், தீமோத்தேயே, தேவன் உனக்கு பயத்தின் ஆவியை கொடாமல், சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவியை கொடுக்கல, சத்தமா சொல்லுங்க, என்ன ஆவி கூட, பயத்தின் ஆவியை கொடாமல் தெளிந்த அன்பும் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஒரு அதான் பாடணும், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் பாடணும். அழகா சொல்ல, தீமோத்தேயு வாலிபன், பவுலுக்கு அப்புறம் பவுலுடைய சக்சஸரா, பவுலுக்கு அப்புறம் நின்று ஊழியத்தை செய்யும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வாலிபன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுலே என்ன செஞ்சான், கலங்கி போனான். பவுலே வாழ்க்கையின் ஊழியத்துடைய பிரச்சனைகளை கண்டு அசந்து போனான். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடிச்சேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. அப்போ பவுலே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், அவர் சொல்றார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்பட்டேன். சொல்ல ஞாபகம் இருக்க அந்த பிரசங்கம், I am not ashamed of the gospel. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். ஏன் வெட்கப்படேன்னு சொன்னார், நான் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. பவுல் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் பெருமை அடைகிறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி பவுல் சொல்லலை. என்ன சொன்னாரு? வெட்கப்படேன்னு சொல்ல காரணம், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பொழுது வெட்கப்படுவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கு. வெட்கப்பட காரணம் இல்லாதிருக்கும் பொழுது, if you don't have to be ashamed of the gospel, நீ என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, வெட்கப்படன்னு சொல்ல வேண்டிய. அப்ப வெட்கப்படுறதுக்கான காரணம் பவுலுக்கு கூட வந்ததுனால தான் சொல்றாரு, நான் சுவிசேஷத்தை பத்தி என்ன செய்ய மாட்டேன். அதனால தான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்ல, நீயும் வெட்கப்படக்கூடாது. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? எங்க இருக்கு அந்த வசனம்? 8ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம், 7-8 வாசிங்க பார்க்கலாம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், சத்தமா, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியே கொடுத்திருக்கிறார். அதனால நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சி குறித்தாவது, அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோடு கூட என்ன செய்யுது, தீங்கு அனுபவிக்கிறார். பவுல் பாருங்க, அதையே யாருக்கு சொல்ற, எனக்கும் வெட்கப்படுகிற சூழ்நிலை வந்துச்சு. ஏன்னா நான் நின்று பிரசங்கிக்கும் பொழுது இந்த கிரேக்கர்கள் இருக்கீங்களா,
அவங்க என்ன சொல்லுவாங்க? இவன் சொல்ற சுவிசேஷம் பைத்தியக்காரத்தனமா தெரியுது. இவன் பேசுற சுவிசேஷத்துல என்னதான் இருக்குது? ஒண்ணு இல்ல. சிலுவையில நிர்வாணமாய் தொங்கக்கூடிய இயேசு நம்மளை என்ன செய்ய போறார்? ரட்சிக்க போகிறார்னு இந்த பைத்தியக்காரன் சொல்றான். அது எப்படி? தன்னையே காப்பாற்றிக் கொள்ள முடியாத இவர், சிலுவையில தொங்குகிறவர், என்னை காப்பாற்ற போகிறார் என்று ஏளனம் பண்ணக்கூடிய கிரேக்கர்கள் நடுவில் இருந்து பவுல் தைரியமாய் சொல்லுகிறார், நீ என்ன பைத்தியக்காரன்னு சொன்னாலும் பரவாயில்ல, நான் சொல்ற சுவிசேஷம் உனக்கு பைத்தியமா தோன்றினாலும் பரவாயில்ல, நான் அதை சொல்ல வெட்கப்பட மாட்டேங்கிறார். கவனிங்க, இதுதான் ஆண்டவர் பவுல் நமக்கும் சொல்லுகிறார், தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீயும் தம்பி தங்கச்சி வெட்கப்படுவதற்கு, சுவிசேஷத்தை குறித்து சொல்ல வெட்கப்படுவதற்கான சூழ்நிலைகளையும் நான் வெட்கப்பட மாட்டேன். என கல்லெறிஞ்சு கொன்னா கூட நான் என்ன செய்வேன்? சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்கிறேன் என்று சொல்றவன் தான் வீரன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது புரியுதா? பவுல் என்ன செய்யறாரு? தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ரைட். சரி, நம்ம வாசித்த இந்த வசனத்தை மறுபடியும் படிப்போமே. 2 கொரிந்தியர் 1:14 வசனம் வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினால் என்ன செய்? காத்துக்கொள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னு தெரியுமா? தீமோத்தேயுக்குள்ள கூட ஒரு தடுமாற்றம் என்ன செஞ்சிருக்கு? வந்திருக்கு. என கண்ணார அவனை ரட்சிப்புக்குள் நடத்தின பவுல் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டது, பவுலை அடித்தது, பவுலுக்கு வந்த நிந்தனைகள் அவமானங்களை பார்க்கும் பொழுது எப்படி ஒரு பாஸ்டர் புள்ள பாஸ்டரே ஆகக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறானோ, அப்படிதானே? பாஸ்டர் பிள்ளைங்க பாஸ்டர் ஆகிறது இல்லை, நான் ஆயிட்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ உத்தம குமாரனாக தீமோத்தேயு கூட பவுல் படுகிற கஷ்டங்களை பார்த்து அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஒரு நெருடல் வந்திருக்கலாம். ஏன்னா பவுல் விட்டு போகிற சபைகளை யார் பார்க்கணும்? தீமோத்தேயும் தீத்தும் தான் பார்க்கும் பொழுது வாலிப வயதில் சுவிசேஷத்திற்காக வரக்கூடிய பாடுகள் வேதனைகளை பார்க்கும்போது என்ன வந்திருக்கும்? மனசில் பயம் வந்ததுனால தான் நீங்கள் அந்த 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை பார்த்தீங்கன்னா முதல்ல பவுல் என்ன செய்வார்னா தீமோத்தேயுவை ஐசு வைப்பார். என்ன வைப்பார்? சொல்லுங்க, என்ன வைப்பார்? படிக்க ஆசைப்படுறீங்க. எனக்கு படிக்க டைம் இல்லை, ஏன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது, ஆனாலும் நான் படிக்கிறேன். அம்மன் ஏன்னா முதல்ல எடுத்த உடனே நீ பயந்தாங்கோலின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அம்மன் நீ பெரிய நீ சாதாரணமான ஆள் இல்லைப்பான்னு ஆரம்பிப்பார் பாருங்க. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம். பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது 3ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில், அப்படின்னா உனக்காக நான் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நானும் சொல்கிறேன், உங்கள் தலைவர்களுக்கு எல்லா லீடர்ஸுக்கு நான் சொல்கிறேன், நானும் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ்டர் சொல்கிறாரியா? கேட்டுக்கோ. இடைவிடாமல் உங்களுக்காக பாஸ்டரும் பாஸ்டர் அம்மாவும் ஜெபிக்கிறாங்க. அப்படி ஏதாவது பயமாக இருக்கா ஊழியம் செய்கிறதுக்கு? உங்களுக்காக ஒரு கூட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி நீ உட்கார்ந்து அழுத போது, நீ ஊழியம் செய்யும் போது உனக்கு வந்த நிந்தனை, உனக்கு வந்த அவமானம், உனக்கு வந்த பிரச்சனைகள்லாம் நினைச்சு நீ அழுதல்ல தீமோத்தேயு, அந்த கண்ணீரை கூட நான் நினைச்சு பார்க்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. கவனிங்க, புரியுது பாஸ்டர், அந்த அளவுலாம் நாங்கள் இன்னும் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கல. எங்க ஊழியம் செஞ்சு ஊழியத்துக்காக கண்ணீர் வடிச்சவங்க யாரா இருக்கீங்களா? இருக்கலாம், சிலர்லாம் இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஸ்தோத்திரம். மீடியா டீம்ல இருக்கிறவங்க அழுதுருக்கீங்களா? மியூசிக் வர்ஷிப் டீம்ல இருக்கிறது அழுதுருப்பீங்க. ரிச் 2 குட்டு கொடுத்துருப்போம், அழுதுருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. இல்லையா? அதாவது ஆமென் ஸ்தோத்திரம். பவுல் சொல்றாரு, நீ பயப்படாத, பிரச்சனை இருக்கு, கண்ணீர் வடிக்கிறியா? உன் கண்ணீரை நான் என்ன செய்றேன்? நினைச்சு வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. சந்தோஷத்தினால் நிறையும்படி உன்னை காண என்ன, உன்னை பார்க்கறதுக்கு என்ன வரேன்? நான் வரப்போறேன். ஆமென் ஸ்தோத்திரம். உன்னை பார்க்கணும்னே எனக்கு என்னவா இருக்குது? எப்படி ஐஸ் வைக்கிறார் பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நானும் உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன். நான் என்ன வைக்கிறேன்? ஐஸ் வைக்கிறேன். ஏன்னா சோர்ந்துடாதீங்க. இனி வர்ற ஊழியங்கள் ரொம்ப கடினமாக இருக்க போகுது. இனி வருகிற காலங்கள் ஊழியங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் நம்ம துப்பாக்கி தூக்கிட்டு முன்னணியில் போய் நிற்க போகிறோம். அதனால நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இட்ஸ் அ ரேமா வேர்ட் ஃபார் டுநைட். இன்னைக்கும் நாளைக்கும் கர்த்தர் எனக்குள்ள உங்களோட பேசுறதுக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் உற்சாகப்படுத்துறார் பாருங்க. இது உங்களுக்கு பொருந்துதோ பொருந்தலையோ, ஆனால் உங்களுக்காக இந்த வசனத்தை எடுத்துக்கோங்க. 4ஆம் வசனம் பாருங்க. உன்னில் உள்ள
மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவன இந்த தேவசத்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எதுக்காக? உங்களுடைய மாயமற்ற விசுவாசம். எங்க பக்கத்தில் பார்த்து அப்படியான்னு கேளுங்க பார்க்கலாம். இவர் சொல்றது கரெக்டோ? நமக்குள்ள மாயமற்ற விசுவாசம் இருக்கோ? சரி, மாயமற்ற விசுவாசமோ மாயமுள்ள, எனவே உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கு. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் இந்த 2024 ஆண்டு வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் நடுவில் நம்மளோட இருந்து விசுவாசமா நீங்க வந்திருக்கீங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மாத்திரமா, நீ சாதாரணமான ஃபேமிலி லீடர்னா ஃபேமிலி ஒரு தூக்குவார் மேலே. ஏன்னா அவனை மட்டும் தூக்கக்கூடாது, எதாவது தூக்கணும், ஹோல் குடும்பத்தையே தூக்கணும். அவனை இப்படி தூக்கிலாம் பேசலாமா பாஸ்டர்ஸு? சிலரெல்லாம் ஊழியத்தில் வைக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது? தூக்குறார் பாருங்க. அடுத்தது, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கையாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது. என்ன செஞ்சிருக்கிறேன்? உன் குடும்பமே அருமையான குடும்பம் தான். உங்க குடும்பம் தான் எங்க ஊழியத்தில் முக்கியமான ஆளு. ஹல்லேலூயா. உங்க பாட்டி முதற்கொண்டு ஆமென் நீ வரைக்கும் என்னவா இருக்கிறீங்க? உண்மையாகவே ஊழியத்தை அதெல்லாம் ஆமென் அந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கு. நான் என்ன செய்யறேன்? நிச்சயித்திருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனிமே தான் பாடம் எடுக்க போறாரு. எப்பவுமே பவுலுடைய கடிதங்கள்லாம் அப்படித்தான் ஆரம்பிக்கும். ரோமர் 1 படிச்சு பாருங்க. 1லேருந்து 17 வரைக்கும் புகழுவார். 18ஆம் வசனத்திலிருந்து சாட்டை வர தூக்கிடுவார். யார்? பவுல். இப்போ என்ன சொல்றாரு? வாசிங்க. ஆமென். வாசிங்க எல்லாம் சேர்ந்து 6ஆம் வசனம். இது நிமித்தமாக நான் உன்மேல் எது நிமித்தமாக நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் ஆமென் ஸ்தோத்திரம். ரைட். ஆமென். மிக அழகாக பவுல் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசம், உன் குடும்பத்தினுடைய விசுவாசம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய ஜெபம், ஹல்லேலூயா, இது நிமித்தமாக நான் உன்மேல் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரம் ஆமென் இப்போ நீ என்ன செய்ய அணைஞ்சு போயிருக்கின்றார் பாருங்க. நான் சொல்றது புரியுதா? அந்த நான் உனக்கு மேல கையை வச்சேன் இல்லையா, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி உன்னை ஆமென் ஊழியத்துக்கு என்ன செஞ்சேன்? அனாயின்ட் பண்ணல, அபிஷேகம் பண்ணல. அன்னைக்கு தலைமை போதுக்கு உன் தலையில கையை வச்சு உன்னை அபிஷேகம் பண்ணினார்ல, ஊழியத்துக்கு சூஸ் பண்ணார்ல. எங்க போச்சு அந்த அக்கினி? எங்க போச்சு அந்த தரிசனம்? எங்க போச்சு? அதனால இப்ப என்ன செய்யறேன்? நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். நான் சீக்கிரமா பான பலியாக வார்க்கப்பட போகிறேன். எனக்கு அப்புறம் நீ இந்த ஊழியத்தை என்ன செய்ய போற? செய்ய போகிறாய். ஆகவே உன்னுடைய அழைப்பணி என்ன செய்? அனல் மூட்டி விடு, வரங்களை அனல் மூட்டி விடுன்றாரு. இந்த உபவாச நாள்லையும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஊழியத்தை ஏதாவது விதத்தில் நிறைவேற்றுகிறவர்களுக்கு நான் சொல்றேன், அம்மேன், என்னைக்கும் ஒரு நாள் உங்க தலை மேல கையை வச்சு அம்மேன் நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வரங்களை அனல் மூட்டுவதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, 1லிருந்து 7 வரைக்கும் என்ன சொன்னேன்? ஆமென். பவுல் தீமோத்தேயுவை என்ன செய்றாரு? அனல் மூட்டி விடுறாரு. சொல்லுங்க, என்ன பண்ணி விடுறாரு? ஐஸ் வைக்கிறான்றதை விட இது நல்லா இருக்கு. என்ன செய்றாரு? கொஞ்சம் அப்படி. ஏன்னா ஆமா பாஸ்டர்ஸ் அப்போ இதை பார்க்கும்போது ஆண்டவர் என் கூட உள்ளத்தில் பேசினார், நீ கொஞ்சம் எல்லாரும் கூட கொஞ்சம் பேசு, தனியாக பேசு, கொஞ்சம் அனலை மூட்டி விட்டா போதும். ஆமீன். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் அவங்களோட பேசி அவங்கள என்ன செய்ய தட்டி கொடு, கொஞ்சம் அனல் மூட்டி விட்டா எந்திரிச்சுக்கிருவாங்கன்றார். அப்படித்தானே? ஆமீனா? ஹல்லேலூயா. ரைட். ஆமென் தான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்ன செய்றாரு? அனல் மூட்டி விடுறாரு. ஆமென். ஏன்னா நம்ம எல்லாம் வீரர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்களேன். அப்புறம் 8வது வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு நீங்க 14வது வசனம் வரை படிச்சீங்கன்னா சேலஞ்ச சொல்லுவார். ஆமென். தீமோத்தேயுவே, நிறைய சேலஞ்சஸ் நீ என்ன செய்யணும்? பார்க்க வேண்டும். So I want you to stand tall. நீ நல்ல கம்பீரமா இந்த சேலஞ்சஸை எதிர்கொள்ளவும் ஆமென் நீ ரெடியா இருக்கணும்னு சொல்ற. இங்க வேகமா படிக்க பார்க்கலாம். 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ என்ன செய்யாத? வெட்கப்படாமல் தேவனுடைய வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட தீங்கு. கவனிங்க, சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்கும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? வாசிங்க. அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும், உன்னை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டது, அழைத்தது, அபிஷேகித்தது நம்முடைய கிரியின்படி அல்ல, தம்முடைய தீர்மானத்தின்படி. வாசிங்க சத்தமா. ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து, அண்டர்லைன் பண்ணுங்க, பரிசுத்த அழைப்பு. எங்க தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, என் மேல தேவனுடைய அழைப்பு பரிசுத்த அழைப்பு. இட்ஸ் a holy calling. சத்தமா சொல்லுங்க, என்ன calling? It's a holy calling. It's a heaven
heavenly calling. ஆமென். இது பரலோக அழைப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது holy calling. உற்சாகப்படுத்துறார் பாருங்க. இந்த பரம பரிசுத்த அழைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. பரம அழைப்புன்னு இருக்கு. பரிசுத்த அழைப்பு, பரலோக அழைப்பு, பரம அழைப்பு. வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகிறதுனால அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினார். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். பவுல் சொல்றார் பாருங்க, நீ பயப்படாத, துன்பங்கள் இருக்கு, பாடுகள் இருக்கு, சேலஞ்சஸை பார்க்கணும். ஆனால் நீ கேரி பண்ணி கொண்டிருக்கிற சுவிசேஷம் இருக்குல்ல, நீ வட இந்தியாவில் போய் சொல்றல, இந்த சுவிசேஷம் இருக்குல்ல, இந்த சுவிசேஷத்துடைய வல்லம் என்ன தெரியுமா? ஆமென், ஸ்தோத்திரம். உயிர் தள்ள வைக்கிற வல்லம் அதில் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். the gospel which I preach, என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுவிசேஷத்தினுடைய ஆமென் வல்லமை என்ன தெரியுமா? ஆமென். இதில் இருக்கக்கூடிய அந்த பவர் என்ன தெரியுமா? நம்ம ஆமென் எங்க படிச்சோம்? ரோமர் 1ல படிச்சது போல ஆமென், பாவியை நீதிமானாக்குகிற வல்லமை. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷத்தை குறித்து நீ வெட்கப்படாத, பயப்படாத, தைரியமா சொல்லு. என்னன்னா, இந்த சுவிசேஷம் என்ன செய்கிறது? நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளித்த இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால வெளியரங்கமாக்கினார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அம்மா, நம்ம கையில் இருக்கிற பாம் குண்டு இருக்கு பாருங்க. நம்ம வீரர் கையில் என்ன வச்சிருக்கணும்? குண்டு வச்சிருக்கணும். வச்சிருக்கீங்களா? என்ன இல்லை இப்படி பார்க்குறீங்க? குண்டு வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கீங்களா இல்லையா? சுவிசேஷம் தாங்க அந்த குண்டு. இவங்களை வச்சு நான் என்ன செய்ய? டுனாமிஸ், அது பாம். எல்லாம் சொல்லுங்க. என்னது? பாமே பார்த்தது கிடையாது. ரைட். ஆமாம். பவுல் சொல்கிறாரு பாரு, எதுக்கு பயப்படுற? எதுக்கு நீ பயப்படுற? எதுக்கு நீ பயப்படுற? உங்கள்கிட்ட இருக்கிற சுவிசேஷம். பவுல் அந்த சுவிசேஷத்தினுடைய வல்லமையை பல இடங்களில் வர்ணிக்கும் போது பயந்து கொண்டிருக்கிற தீமத்தை கிட்ட என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷம் மரணத்தை பரிகரித்தது. ஹல்லேலூயா. அடுத்தது பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினால் என்ன செஞ்சாரு? இது சாவாம இல்ல, சாவாம இருக்கு, அது வேற, அந்த சாவாம வேற. ரைட். கவனிங்க, அழகா சொல்றார், ஜீவனையும் அழியாமையும். கவனிங்க என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உயிர் தெழுதலை பத்தி யாராவது தைரியமா பேச முடியுமா? பேச முடியுமா? செத்ததுக்கு அப்புறம் என்ன செய்ய போறோம்? உயிரோடு எழும்ப போகிறோன்னு தைரியமா சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கும்னா அது நம்ம தான். இந்த உலகத்தில் மிகப்பெரிய வெற்றின்னு ஒன்று இருக்கும்னா அது மரணத்தின் மேலே இருக்கிற வெற்றி தான். மரணத்தை ஜெயிச்ச ஒரே தெய்வம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். திரும்ப நாகர்கோயிலில் மைக் செட் நிறைய வச்சுட்டாங்கன்னு நான் என்ன செஞ்சேன்? தைரியமா அடிச்சேன். என்ன தெரியுமா? இயேசுவை தவிர பரிசுத்தமான ஒரு தெய்வம் இல்லடாப்பா. இயேசுவை தவிர நீ இப்படியே தான் பேசினேன். அவரை தவிர அவரும் இல்லை, அவரை தவிரன்னு தைரியமா பேசினேன். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆமன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற பாம் சாதாரணமான பாம் அல்ல. ஆமன். அது எப்படிப்பட்டதுன்னா, மரணத்தை ஜெயித்து பரிகரித்து மரணத்தை பார்த்து சிரிக்கணும். மரணத்தை பார்த்து சிரிங்க. பக்கத்தில் பார்த்து சிரிங்க பார்க்கலாம். எப்படி பக்கத்தில் இருக்க மரணம் இல்லை, ஆனால் எப்படி சிரிக்கணும்? மரணத்தை பார்த்து பரிகரித்து மரணத்தை பார்த்து சிரிச்சு என்ன சொல்லுதுன்னா, ஜீவனையும் அழியாமையும். மரணத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது? ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த பாம கையில் வைத்திருக்கிற தீமத்தையும் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்ன செய்யாத, பயப்படாதன்றார். கரங்களை உயர்த்தி தொழில சொல்லுங்க பார்க்கலாம். என்கிட்ட இருக்கிற சுவிசேஷம் என்கிற பாம், இந்த வேர்டெல்லாம் வெளிநாட்டில் வச்சு அடிக்கடி பாம்னா வீட்டுக்கு போலீஸ் வந்துடுவான். எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க. ஆமாம். இன்னைக்கு எப்படியெல்லாம் போகுதுன்னே தெரியாத மொபைல் ஐஃபோனை தான் வச்சுருக்கீங்களாப்பா, இந்த அவன் கண்டுபிடிச்சிருவான். ஒரு இடத்துல பாம்னு 10 தடவை சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே 10 தடவை சொல்லியாச்சு, டப்புன்னு போலீஸ் வந்துடுவாங்க. சரி, எனவே பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை விட ஆமென் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் கொடுக்கிற அந்த வெடித்து சிதறுகிற இந்த சுவிசேஷம் உன் கையில் இருக்கு தீமத்தின் எனத்துக்கு பயப்படுற. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ அழகாக என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க யங் பீப்புளை. ஆமீன். கர்த்தருனை பெரிய கோடீஸ்வரன் ஆக்கிடுவார், கர்த்தருனை பெரிய ஆளாக்கிடுவார் அப்படின்லாம் பவுல் என்ன செய்யலை, என்கரேஜ் பண்ணலை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன என்கரேஜ் பண்ணுறாரு பாருங்க. 11 வசனத்தை படிக்க பார்க்கல. எதற்கு நான் சொல்லுங்க, எதற்கு நான் அந்த சுவிசேஷம், சத்தமா சொல்லுங்க, எந்த சுவிசேஷம்? மரணத்தை ஜெயிக்கிற சுவிசேஷம், பாதாளத்தை ஜெயிச்ச சுவிசேஷம், பிசாசை ஜெயிச்ச சுவிசேஷம், மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற சுவிசேஷம், பாவியை நீதிமானாக்குற சுவிசேஷத்திற்கு நான் பிரசங்கி. எங்க வாலிப பிள்ளைங்களா சொல்லுங்க பார்க்கலாம், எதுக்கு பிரசங்கியா?
இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நான் வந்து கல்லில் நார் உரிக்கிற கூடாது. வேற எதுக்கெல்லாம் பிரசங்கியாக வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு என்னென்னத்துக்கெல்லாம் பிரசங்கியா இருக்கான். நான் இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கு பிரசங்கி. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க, வாசிங்க. அதற்கு நான் பிரசங்கியாகவும், அடுத்தது அப்போஸ்தலனாகவும், புற ஜாதியாருக்கு போதகனாக நியமிக்கப்பட்டேன். அதனால, எதனால? அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு பிரசங்கியானதுனால, அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு அப்போஸ்தலனானதுனால என்ன உயரத்தில் கொண்டு போய் வச்சு என்ன செஞ்சாங்க? லைட் வெளிச்சத்தில் வச்சு எனக்கு மாலை போடல. என்ன செஞ்சாங்க? அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களா அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் என்ன தெரியுமா, உண்மையான சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுன்னா அடி உண்டு. சொல்லுங்களா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அடி வாங்காதவர்கள் எல்லாரும் இன்னும் தெளிவா சுவிசேஷத்தை பிரசங்கிக்கல. சொல்லுங்களா ஒரு அல்லேலூயா. நான் முடிவு வந்துட்டேன், அடி வாங்குறதுனே முடிவு வந்துட்டேன். ஆமென். எனக்கு இந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் ஆமென் மாசத்துக்கு ஒரு கூட்டம்னால எனக்கு என்ன செஞ்சிச்சு, புக் ஆயிடுச்சு. ஆமாம், நேற்று வந்து ஸ்டேஜிலேருந்து இறங்கின உடனே ஊழியக்காரங்களாம் வந்து டேட்டு கேட்குறாங்க. ஆமாம், டேட்டு கொடுங்க டேட்டு கொடுங்கன்னு. சில டேட்டெல்லாம் கொடுக்க முடியலன்னா ஏற்கனவே கொடுத்த டேட் நான் முடிவு வந்துட்டேன். இனிமேலும் வெளியில் போய் பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் ஆணித்தரமாக பேச போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் ரொம்ப அழகாச்சு. பவுலுக்குள்ள இருக்கிற இந்த வைராக்கியம் வேணும். ஏதோ ஆமென் ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளை காம்ப்ரமைசிங் மெசேஜ் பண்ணதுனால உள்ள தூக்கி போடலை. உயிர்த்தெழுதலை அவன் பேசினான். ஹல்லேலூயா. அவன் மன்னிப்பை பற்றி பேசினான், பாவத்தை குறித்து பேசினான். பேசினதுனால என்ன சொல்ற வாசிங்க எல்லாரும், அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். தீமத்தையும் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால நீ பாடுகள் அனுபவிச்சு குறித்து பயப்படாதன்றார். தம்பிமார்களை கவனிக்கிறீங்களா? என் கூட சேர்ந்து ஊழியம் செய்ய விருப்பப்படுறீங்கன்னா இனிமேல் இப்படி இருந்துக்கணும். ஜெயிலுக்கு போறது கிடையாது. வேண்டியது. ஹல்லேலூயா. இவர் ஏன் நல்லா தானே இருந்தாரு. இனி வர்ற காலங்கள் இப்படி தான் இருக்க போகுது. திஸ் இஸ் அ ரேமா வேர்ட். நம்ம சபைக்கு நம்ம லீடர்ஸ் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை எல்லாருக்கும் தான், எல்லாருக்கும் தான். பாருங்க, நான் ஆயினும் நான் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்படும். திரும்ப சொல்றாரு, திரும்ப ரோமர்லையும் சொல்றாரு, இங்கேயும் சொல்றாரு, அடிச்சாலும் பரவாயில்ல நான் வெட்கப்பட மாட்டேன். வாசிங்க. ஏனென்றால் எல்லாரும் சேர்ந்து சத்தம் அந்த வசனத்தை படிங்க பார்க்கலாம். நான் விசுவாசித்திருக்கிறவர். இந்த வசனத்தை எங்கெல்லாம் நீங்க அப்ளை பண்ணுவீங்க? எங்க அப்ளை பண்ணுவீங்க? ஆமென். பாக்கெட்ல பணம் இல்லை, கடன் வாங்கணும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் அந்த வீட்டில் போய் ஒரு கடன் கேட்கும் பொழுது எனக்கு என்ன கொடுக்கப்படும்? கடன் கொடுக்கப்படும். நிறைய பேர் சம்பந்தமே இல்லாம இந்த விசுவாசத்தை, இந்த வசனத்தை பயன்படுத்துறீங்க. இந்த வசனத்தை ஒரே ஒரு இடத்துல பயன்படுத்தணும்னா எங்க மட்டும்தான்? மரித்தவனை உயிரோடு எழுப்புகிற சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கும் பொழுது அதனால எனக்கு உத உண்டு. ஆமென். அப்படி நான் பயப்பட போறது, வெட்கப்படாம நான் சொல்ல போறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் நான் செஞ்சிருக்கிறேன். நல்ல கைகளை வைத்து இந்த வசனத்தை சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று என்ன செஞ்சேன், நான் அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். எனக்கு யாராவது இங்கிலீஷில் இந்த வசனம் படிக்க பார்க்கலாம் ப்ளீஸ். அதாவது 12 பாதி. நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்தது. இது எப்படி இங்கிலீஷில் இருக்கு? For I know இந்த தமிழ்ல அவ்வளவு தெளிவா இல்லை. இங்கிலீஷ்ல பாருங்க, மறுபடியும் வாசி தம்பி. He is able to keep which I have committed unto him. அழகா சொல்றாரு. தமிழ்ல அப்படிதான் இருக்கு. எப்படின்னா, நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை எல்லாம் சொல்லுங்க. நான் அவரிடத்தில் கமிட் பண்ணதை எப்படி சொல்லுங்க? நமக்கு சில நேரங்களில் இங்கிலீஷ்ல இருந்தா புரியும். நான் அவரிடத்தில் கமிட் பண்ணியிருக்கீங்களா? கமிட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது கமிட் எழுது, உடனே எழுது. என்ன கமிட் பண்ண? ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ண போன ஆமென் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் கமிட் பண்ணீங்களா? எழுதுனீங்களா? ரைட், எழுதுனீங்களா? எத்தனை பேர் எழுதுனீங்க? உங்களுடைய என்னன்னு கண்டுபிடிச்சிங்களா? எழுதுனீங்களா? இப்போ என்ன கமிட் பண்ணீங்கன்னா உடனே எழுது. எனக்கு காமிக்கணும். இப்போ நம்ம ஆமென் போட்டோன்னு காமிக்கணும். வாட் டிட் யூ கமிட்? வாட் டிட் யூ கமிட்? ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன். இப்படி கமிட் பண்ணி நிறைய வாமிட் பண்ணி வச்சிருக்கீங்க. பவுல் ரொம்ப அழகா சொல்லுகிறார், நான் அவரிடத்தில் ஒப்புவித்தது. என்ன ஒப்புவித்திருக்கிறார் பவுல்? என்ன ஒப்புவித்திருக்கிறார்?
தன்னையே ஒப்புத்திருக்கு. நிறைய விஷயத்தை கமிட், நான் உமக்கு இதை செய்வேன் ஆண்டவரே ஆமென் என்று நான் உமக்கு, வாசிங்க அழகா இருக்கு, வாசிங்க எல்லாரும் சேர்ந்து, நான் அவருக்கு வாசிங்க ஒப்பு கொடுத்தது எந்த நாள் வரைக்கும்? அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நான் என்ன செய்றேன்? நிச்சயமா இருக்கிறேன். ஒரு அளவே சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஒரு நிச்சயம் பாருங்க. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தமஸ்கு வீதியில் அவர் என்னை தடுதியாய் சந்தித்த பொழுது நான் அவருக்கு கமிட் பண்ணதை நான் நிறைவேற்றி முடிச்சு சாகிற வரைக்கும் நான் கமிட் பண்ணதை நிறைவேற்றுவதற்கு எனக்கு அவர் கிருபையா இருப்பார், அவர் உண்மையா இருப்பார், அவர் நீதி உள்ளவராக இருப்பார். ஒரு அழில சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கமிட்மெண்ட்டை உங்க பலத்தால் அல்ல, அவர் பலத்தால் மட்டும்தான் கீப் பண்ண முடியும். இது என்ன சொல்றாருன்னா, பவுல் தாவீதுக்கு சொல்றது, யாரு சாரி அவன் பேர் என்ன, தீமோத்தேயுவுக்கு சொல்றார். இருக்கீங்களா எல்லாரும்? நம்ம நிறைய கமிட் பண்றோம் but we are not faithful in it. சும்மா பேச்சில தான் இருக்கு, வாயில மட்டும் தான் என்ன செய்யறோம், பேசிக் கொண்டிருக்கிறோமே ஒழிய அதை செய்ய ஆண்டவரே இதை செய்ய ஆண்டவரே சொல்றமே, களத்தில் இறங்காமல் இருக்கிறீர்கள். வாசிங்க அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து. 13 வசனம், நீ கிறிஸ்து இயேசுவை பற்று விசுவாசத்தோடும் அன்போடும் என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிருன்னு சொல்லிட்டு 14 வசனம், உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட. ஹல்லேலூயா. சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? பவுல் கண்ணாடி போட்டும் கஷ்டமா இருக்கு, கண்ணாடி போடலனாலும் கஷ்டமா இருக்கு. போட்டால் இது தெரியுது, இப்படி பார்த்தா நீங்கள் தெரிய மாட்டேங்கிறீங்க. என்ன கண்ணாடியோ தெரியல, ராம டஸ்ட்டாக புகையாக இருக்குது, புகை ஒருவேளை பிரசன்னமாக இருக்குமோ. எனிவே, அப்போது இங்கே வந்திருக்கிற வேர்டு டெபாசிட். எல்லாம் சொல்லுங்கள், என்ன வேர்டு? சில டிரான்ஸ்லேஷனில் டெபாசிட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். பவுல் தேவனிடத்தில் சில விஷயங்களை டெபாசிட் பண்ணியிருக்கிறார். என்ன பண்ணியிருக்காரு? இட் டெபாசிட்டட். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமென், ஸ்தோத்திரம். அதை பவுல் கமிட் பண்ணதை நிறைவேற்றுவதற்கு ஆமென் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருந்திருக்கிறான்னு சொல்லிட்டு பவுல் என்ன சொல்றாருன்னா, ஆமென், அதை ஆண்டவர்கிட்ட கமிட் பண்ணதை நான் உன்கிட்ட கொடுத்துருக்கிறேன். என்ன கொடுத்துருக்கிறேன் சொல்லுங்க. இப்போ இப்படி சொல்றேங்க அப்படிங்க. இப்போ நான் என்ன செய்கிறேன்? ஆண்டவர்கிட்ட ஒரு காரியத்தை செய்கிறேன்னு கமிட் பண்ணிட்டேன். ஒரு அழியில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் கமிட் பண்ண நாங்கள் என்ன செய்யறது நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் என்ன செய்வீங்க? கமிட் பண்ணுவீங்க. நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் வேறு வேலையே கிடையாது. எங்களோட ஊழியத்தில் இருக்கீங்களா இல்லையா? ஊழியத்தில் இருக்கீங்களா? ஸோ பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்கள் பாரு தீமோத்தேயு, நான் ஆண்டவருக்கு கமிட் பண்ணேன், என் வாழ்க்கை முடிய போகுது, கமிட் பண்ணதை உன் கையில் இப்போ கமிட் பண்ணுறேன், நீ தான் செய்யணும்ட்டாரு. நான் சொல்கிறது புரியுதா? பவுல் தேவனிடத்தில் டெபாசிட் பண்ணதை கமிட் பண்ணதை, பவுலுடைய அழைப்பு எவ்வளோ பெருசு, பவுலுடைய தரிசனம் எவ்வளோ பெருசு. பவுல் கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கும் போது அவருடைய திட்டங்கள் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? அருண் பார்த்தீங்கன்னா நிறைய எழுதி வச்சிருப்பா. அப்படி ஒரு போன வாரம் நினைக்கிற ஒரு மெசேஜ் எனக்கு அனுப்பியிருந்தார். 2023 ஆண்டில் ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் செய்த ஊழியங்களை டேட்டு வாரியாக பட்டியல் போட்டு எனக்கு அனுப்பினேன். சந்தோஷப்பட்டேன். கமிட்மெண்ட்ஸ், தேவனுக்காக கமிட்மெண்ட்ஸ். இப்போ அருண் என்ன செய்யறாருன்னா, ஓகே அந்த கமிட்மெண்ட்டை நான் என்ன செய்கிறேன் அப்படியே யாருக்கு அருண் சொல்லலாம், அப்படியே கொடுத்து என்ன செய்யறாருன்னா, இதை நீ என்ன செய்யணும், செய்ய போற, என் பணி முடிஞ்சிருச்சு, இதோட முடிஞ்சிரு, யூ ஹேவ் டு டு தி சேம் கமிட்மெண்ட். எப்படி இருக்கும்? ஓட முடியுமா? ஓட முடியுமா? நீங்க அதைத்தான் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றார். இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருடைய இந்த மாலை பொழுது ஆண்டவர் தான் பேசுறேன். அப்பா, இந்த ஊழியத்தில் தேவனிடத்தில் என்ன கமிட் பண்ணாரோ அந்த கமிட்மெண்ட்டு இன்னைக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நானும் என்னோடு கூட சேர்ந்து மற்ற பாஸ்டர்ஸும் செய்திருக்கக்கூடிய இந்த கமிட்மெண்ட்டை அடுத்த தலைமுறையினரும் ஏற்றுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இருக்கீங்களா சின்ன பிள்ளைங்களா? அதாவது
இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உருவாக்கப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உருவாக்கப்பட்டது தான் சிந்தியா. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் உருவாக்கப்பட்டது தான் கிங்ஸ்லி, ரிச்சு, அருண், அடுக்கிக் கொண்டே போகலாம். பாஸ்டர்ஸ் எல்லாம், பாஸ்டர் ராஜசேகர், பாஸ்டர் பிரான்சிஸ், மாமா எல்லாருமே இங்கே உருவாக்கப்பட்டது. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தான் சபானா அங்கிள் என் தலையில் கையை வச்சு சொன்னார், 18 வயசில் ஆண்டவர் உன்னை கடல் கடந்து எடுத்து கொண்டு போவார். இதே ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தான், இதே மாதிரி ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் தான் அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷை. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு பொங்கல் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அபிஷேகம் பெற்றவங்களா எத்தனை பேர் பாருங்க. இந்த சர்ச்சில் எல்லாருமே, கிறிஸ்டி வேற யார் கை தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஆமாம், எல்லாம் பிரிசி, ஆமென், எல்லாரும் அபிஷேகம் பண்ணப்பட்டது. என்னன்னா இந்த டைமில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆமென், அந்த கமிட்மெண்ட்டை நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தகப்பன்மாருடைய கமிட்மெண்ட்டை இன்னைக்கு ஆண்டவர் யார்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறார்? நம்ம கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு மிக நேர்த்தியாக இந்த தலைமுறை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட சேர்ந்து அருமையான பாஸ்டர்ஸ் அண்ட் ஆமென் இந்த மூத்த வாலிபர்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு பவுலுடைய நிலையில நான் நின்று பேசுறேன், ப்ரொஃபட்டிக்கா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நல்ல தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். தீமோத்தேயுக்குள்ளே, யங் தீமோத்தேயுக்குள்ளே இப்போ இந்த மாலை வேளையில் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அன்பு வாலிப செல்லங்களே, நான் உனக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இந்த காரியத்தை தேவன் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல உன் கையில் ஒப்பு கொடுக்க விரும்புகிறார். சாதாரணமான தரிசனம் என்பது சாதாரணமானது அல்ல. இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன், இப்படி பவுல் செய்தது போல தன்னுடைய ஊழியத்தை அப்படியே தூக்கி யார் கையில? தீமோத்தேயு கையில கொடுத்து, ஆமென், நான் ஒப்புவித்ததை அவரிடத்தில் கமிட் பண்ணதை கடைசி வரைக்கும் கர்த்தர் காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறது போல இன்னைக்கு என்கிட்ட கொடுத்த அதே ரெஸ்பான்சிபிலிட்டியை உன்கிட்ட கொடுக்கிறேன். நான் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்து மரிக்க போகிறேனோ அதே போல நீயும் ஊழியம் செய்யணும் தீமோத்தேயுன்னு சொல்ற மாதிரி இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கையில இதை கொடுக்கிறார். விளையாட்டு இல்லம்மா ஊழியம் என்பது. ஏன் அடிச்சுக்கிறோம்? ஏன் பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? ஏன் போராடுறோம்? ஏன் சின்ன விஷயத்துல கூட நீங்க தவறிவிடக் கூடாதுன்றதுல நாங்க ரொம்ப அக்கறையா இருக்கிறோம். இது ஊழியம், இது தரிசனம், இது தேவனுடைய திட்டம். இதுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். ஒரு வாலிப தம்பியை, ஒரு வாலிப தங்கச்சியை, ஒரு சகோதரனை, சகோதரியை நான் இழக்கிறேன் என்றால் அவர்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல ஆயிரம் ஆத்துமாக்களை இழக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் யாரு கூட என்ன கம்பேர் பண்ண விரும்பல. என் அன்பு தேவனில் யாரும் நான் சேலஞ்ச் பண்றேன். இன்னைக்கு இப்படி பவுலை போல மற்றவர்கள் கையில கமிட் பண்ணக்கூடிய ஊழியக்காரர்கள் இல்ல, இல்லையா பாஸ்டர்? மைக்கு கொடுக்க மாட்டாங்க, ஸ்டேஜுக்கு ஏற்ற மாட்டான், சான்ஸே கிடையாது. அவனுடைய குடும்பத்தை தவிர வேற யாரும் மேடையில் ஏற முடியாது, வேற யாரும் பிரசங்கம் பண்ண முடியாது, வேற யாரும் பாட்டு பாட முடியாது. கர்த்தர் அப்படி வைக்கல. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் உத்தம குமாரர்களாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளை சும்மா வந்துடல. உங்களுடைய அப்பா அம்மாவுடைய ஜெபம், அவங்களுடைய விசுவாசம், அவங்களுடைய கண்ணீர் தான் இன்னைக்கு உன்னை நிக்க பண்ணிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. வாசிப்போம் அந்த வசனத்தை. 14 வசனம் இப்போ படிங்க பார்க்கலாம். 14 எல்லாம் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை, அம்மா நற்பொருள் எல்லாம் சொல்லுங்க, என்ன பொருள்? என்கிட்ட ஒப்புவிக்கப்பட்ட, என்ட்ரஸ்ட் பண்ணப்பட்ட நற்பொருள். தங்கச்சி கவனி, கவனிக்கிறீங்களாப்பா? ஏன்னா வாலிபர்கள்லாம் நிறைய உட்கார்ந்து இருக்கிறதுனால உங்களோட பேசுகிறேன். பெரியவங்களுக்கு நான் சொல்கிறேன், யாரெல்லாம் எந்தெந்த மினிஸ்ட்ரியில் இருந்தாலும் உன் கையில் ஒப்புவிக்கப்பட்டதை விளையாட்டா செஞ்சிடாத. அது நற்பொருள், நற்பொருள், நற்பொருள். பவுல் அழகா சொல்லுவாரு, சாதாரணமா ஒப்புவிக்கப்படல, அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி. எங்க இருக்கு அந்த வசனம்? வாசிங்க, 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அநேக, சத்தமா படிங்க, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்து கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவீன்றாரு. அப்படின்னா பவுல்
தீமோத்தேயு கையில் அந்த கமிட்மெண்ட்டை, தேவனுடைய திட்டத்தை, அந்த நட்பொருளை ஒப்பு கொடுத்தது தனியாக ஒரு ரூமுக்குள்ள அநேக சாட்சிகளுக்கு முன்னாடி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நல்லா புரியுங்க. உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றேன், ஆமே நீ தப்பிக்கவே முடியாது. ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே நீ ஓட முடியாது. அநேக சாட்சிகளுக்கு முன்பாகலும் கர்த்தருடைய ஊழியக்காரனை மாற்றி ஆண்டவர் அழகு பார்த்து கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்ஸ், God has entrusted this good news or this vision before many witnesses. நானா தான் வேலை வந்தேன், எனக்கு தான் பேசாத, இந்த வார்த்தை வாயில வந்துடவே கூடாது. You have been entrusted. அது கீபோர்டு வாசிக்கிறதா இருக்கட்டும், கிட்டாரா வாசிக்கிறதா இருக்கட்டும், ட்ரம் பண்ணி, நான் அதனால தான் லீடர்ஸ் இருக்க சொன்னேன். இப்போ தெரியுதா, நான் பேசுவது விளையாட்டல்ல, நான் ப்ரொஃபட்டிக்காக பேசி கொண்டிருக்கிறேன். இஃப் யூ மிஸ் யூ ஆர் மிஸ்ஸிங். தெரியாது, அவனோட விவரம் தெரியாது. அவன் நினைக்கிறான் ட்ரம் அடிச்சு நம்ம போயிடலாம், கிட்டார் அடிச்சு நம்ம போயிடலாம், கீபோர்டு வாட்சி போயிடலாம், ஒரு பாட்டை பாடிட்டு போயிடலாம், ஏதோ ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நோ 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 நோ. We don't need any performers in this church. We need worshipers. வந்து ஆமே, நமக்கு பர்ஃபார்மர் தேவையில்லை. நீ என்ன ஒரு சின்ன பணியை, பிள்ளைலாம் கேளுங்க, அவர் பாய் போடுற வேலையா இருந்தாலும் you have been entrusted. What I did, நானும் என் மனைவி இந்த சர்ச்சில் என்ன செஞ்சோமோ அதையே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். நாங்க செஞ்ச வேலை, செய்யாததை ஒன்றை கொடுக்கல. பவுல் சொல்றார், நான் செஞ்சதை இப்போ சொல்றேன். இப்ப நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத கூட உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு எனக்கு தயக்கமே கிடையாது. எது இதை கூட நான் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு என்ன கிடையாது, எனக்கு தயக்கம் கிடையாது. ஏன்னா இதை செய்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார்னு எனக்கு நல்லா தெரியும். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவங்களோடு பேசுறாரா? ரைட். எப்படி இன்ட்ரெஸ்ட் பண்றாரு, என்ன நம்பி கொடுக்கிறாருன்னா, எங்க படிங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை, அப்ப என்ன சொல்றாருன்னா ஒப்புவீங்கிறார். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னது சொல்லுங்க, என்ன சொல்றாரு அப்படின்னு அர்த்தம். ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரு, நான் உனக்கு கொடுத்தேன், நீ அடுத்தவனுக்கு கொடு. இதுதான் ஊழியங்க. ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு, என்கிட்ட கொடுத்தாரு, நான் யார்கிட்ட கொடுக்குறேன், முடிய போது நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். என்னன்னு சொல்லி கொடுக்குறேன் தெரியுமா, நாளைக்கு எப்படி நான் உங்ககிட்ட ஒப்புவிச்சனோ அதே மாதிரி உண்மையுள்ளவர்களிடத்துல, சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட, சோ கிளியர், யார்கிட்ட கொடு, உண்மையுள்ளவரிடத்துல கொடுங்கும் போது நான் யாருக்கு கொடுப்பேன்? அப்போ ஏன் சிலருக்கு ஊழியம் கொடுக்கலன்னு இப்ப தெரிஞ்சா? பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஒரு ஊழியமே கொடுக்க மாட்டேன், 20 வருஷம் உட்கார்ந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? உண்மை உள்ளவனுக்கு மட்டும்தான் அது கொடுக்க முடியும். இப்போ நான் சொல்றேன், பிள்ளைங்களே, என் அன்பு சகோதர சகோதரியே, நீ செய்து கொண்டிருக்கிற ஊழியங்களை நாங்கள் கவனிச்சு பார்த்துட்டு இருக்கோம். இட்ஸ் பீன் மெஷர்ட். வெளிப்படுத்தல் 11:1 சொல்கிறது போல, ஆமென், நீங்கள் அளக்கப்படுகிறீர்கள். You have been measured, you have been tested. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிற, எல்லாத்தையும் நான் கவனிக்கிறேன், எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு நாள் ஒன்று வரும், கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டதை உனக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றால், இப்பொழுது கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற சின்ன விஷயங்கள்ல நீ உண்மையா இருந்தேன். அதனால தான் பவுல் என்ன சொல்றார், தீமோத்தேயு, உத்தம குமாரன் நான் எதிர்பார்க்கிறேன். பிள்ளைகள்ட்ட எல்லாம் என்ன எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? நான் ப்ராக்டிக்கலாக பேசுறேன். ஐ வாண்ட் உத்தமன் என்னப்பா, ட்ரூத்ஃபுல். உங்கள்கிட்ட வேற ஒன்றும் எதிர்பார்க்கல, சாமர்த்தியத்தையோ நீங்கள் தலைகளை நின்று ஊழியத்தை செய்கிறதையோ வரங்களையோ வல்லமையோ, அதெல்லாம் அடுத்தது. நான் எதிர்பார்க்கறது உத்தமம். உத்தமத்தில் என்னைக்கு கீழே நீங்கள் விழுறீங்களோ முடிவு பண்ணிக்கோங்க, ஒப்புவித்தல் என்பது கடினமாக போயிடும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா வாட் ஐ பிலீவ் இஸ், கர்த்தர் ஒரு பெரிய ஃபியூச்சரை தேவசுத்தம் திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்தில் வச்சிருக்கிறார் நான் நம்புறேன். It is going to be huge. It is going to be huge.
ஆனால் அதில் சிலருக்கு அந்த அனாயிண்டிங்கை ஒப்புவிக்க ஆசைப்படுறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு பாஸ்டர்ன்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார்னு பேசுறது ரொம்ப எளிது. என்கிட்ட இருக்கிறது நான் உன்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஹல்லேலூயா. இப்போ பவுல் என்ன செய்கிறாருன்னா, சில சேலஞ்சஸை வைக்கிறார். பிள்ளைங்களே நல்லா கவனமாக கவனிங்க. 1-2 பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம் இந்த 20 நிமிஷத்துக்குள்ள. நான் போகிறேன்ப்பா, ஹல்லேலூயா, மறிக்க போகிறேன்னு சொல்ல. எனக்கு பவுலில் பிடிச்ச விஷயம் அது. எங்கே அந்த வசனத்தை படிச்சுப்போம், அது சம்மந்தமே இல்லைனாலும் நான் வாசிங்க எல்லாம் சேர்ந்து. எத்தனாவது அதிகாரம்? 4ஆம் அதிகாரம். எடுங்க பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம் எல்லாரும் சேர்ந்து. நீயோ எல்லாவற்றிலையும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுப்பி சுவிசேஷத்தின் வேலையை செய், உன் ஊழியத்தை அப்படின்னு சொல்லிட்டு, ஏனென்றால் நான் இப்பொழுதே சாக போகிறேன் அப்படி போட்டிருக்காரா? சொல்லுங்க, என்ன சொல்ல? வானபலியாக வார்க்க போகிறேன். அந்த கேர்ஃபுல் வேர்ட்ஸ் அதை படிக்கும் போது ரொம்ப கவனமாக டிசைன் பண்ணுறாரு பவுல். எங்கேயுமே மரணம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. சாவுன்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணவே இல்லை பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா பவுல் இரத்த சாட்சியாய் மரிக்கிறத ஒரு மரணமாகவே பார்க்கல. என்னவா பார்க்கல? ஒரு சாவாவே பார்க்கல. என்னன்னு பார்க்கிறார் தெரியுமா? நான் இப்பொழுதே பான பலியாக வார்க்க போகிறேன், இந்த தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை. கவனமான வேர்ட்ஸ். என்ன சொல்றாரு? பான பலிங்கிறாரு, தேகத்தை விட்டு பிரியறதுன்றாரு, அடுத்தது நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடிச்சேன்னு சொல்றாரு. இவ்வளவு செத்தேன்னு சொல்லல. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் வெற்றியா தங்க வாழ்க்கையை ஓடி முடிக்கிறவங்க வாழ்க்கையில வரக்கூடிய அறிக்கை. பியூட்டிஃபுல் கன்ஃபெஷன். எனிவே, இது தனியாக ஒரு நாள் பார்க்கலாம். சரி, நாளைக்கு காலையில் உங்களுக்கு டிவோஷனில் எடுக்கிறேனே. ரைட்? இருக்கீங்களா? என்ன சொல்றார்? ஒரு பாயிண்டாவது நம்ம பார்த்துருவோம். இருக்கீங்களா? ரைட். எல்லாம் 2ஆம் அதிகாரத்துக்கும் பைபிளை திருப்பிக்கோங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இப்போ பவுல் என்ன செய்கிறாருன்னா, தீமோத்தேயுனுடைய மினிஸ்ட்ரியை எந்த அளவுக்கு அது ரொம்ப பெருசாக இருக்க போதோனோ, என்னென்ன சேலஞ்சஸ் அவன் பார்க்க போகிறானோ அப்படின்றத, ஆமென், எந்த அளவுக்கு அவன் அதற்காக போராட வேண்டும், பாடுபட வேண்டும் என்பதை ஒரு 6 மெட்டஃபார்ஸ் என்ன சொல்லுவோம்? உருவகம் அல்லது உதாரணங்கள் மூலமாக எளிமையாக இந்த வாலிபனாகிய தீமோத்தேயுக்கு என்ன செய்றார்? என்லார்ஜ் பண்றார். மினிஸ்ட்ரி அப்படி என்லார்ஜ் பண்ணி கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். That's why Paul is a very good teacher. என்ன சொல்றாருன்னு நம்ம படிப்போம். முதல் ஒவ்வொரு பாயிண்டை நான் சொல்றேன். எல்லாரும் சேர்ந்து 1, 2, 3, 4 வசனம் பார்க்கலாம். 4 வரைக்கும் பார்க்கலாம். ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில், அப்ப நீ ஸ்ட்ரென்த் ஆயிக்கோ. மினிஸ்ட்ரியில் இறங்க போற, நான் போறேன். So you need God's strength. ஆண்டவருடைய கிருபை உனக்கு பலனை கொடுக்கும். இருக்கீங்களா? பக்கத்துல தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய கிருபை நமக்கு என்ன கொடுக்கும்? ஊழியத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி தான் இருக்க போகுது. But God's grace will be sufficient for you. I mean, in any moment, எந்த நேரத்திலையும் கர்த்தருடைய கிருபை வந்து அப்படியே உன் பக்கத்தில் நிற்கிறது நீ பார்ப்ப. விசுவாசிக்கிறவங்க கையில தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே படித்த வசனம் தான். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்காக உண்மையுள்ள மனுஷரிடத்தில் செய், ஒப்புவி. இது அவனுடைய வேலை. அம்மா, நீ முடிக்கும் போது நீ என்ன செய்ய கையில் என்ன செஞ்சணும்? ஒப்புடிச்சிருக்கணும். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, நீயும் கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகவனாக என்ன செய்ய? தீங்கு அனுபவி. வாசிங்க, அப்படி வாசிடுவான். தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் எவனும், தண்டில்னா ஆர்மியில, தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு, அப்படின்னா அந்த சர்வீஸுக்கு என்ன செஞ்ச, உங்களை வந்து அப்பாயிண்ட் பண்ணவனுக்கு ஏற்றவனா இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். மெட்டஃபார் நம்பர் 1. ஹல்லேலூயா. சத்தமொழியில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாரு? 1:14 என்ன சொன்னார்? உனக்கு ஒப்புவித்ததை. யாருக்கு ஒப்புவித்ததை? அப்போ இன்னைக்கு மெசேஜ் டைட்டில் இப்படி போடுங்க, காடிங் த காஸ்பல். காட் த காஸ்பல். GOD இல்லை, GUARD. நோட்ஸ் எடுக்கணும். இது ஒன்று நம்ம வந்து மெமரி கார்டு இல்லை, அப்படியே பதிவு பண்ணி வச்சு எப்போவுமே வந்து உட்காந்து ஊழியக்காரங்கன்னா நோட்ஸ் எடுக்கணும். யூ ஹேவ் டு சிட் அண்ட் ரைட்.
நான் இப்போ நோட்ஸ் எழுதலை, நீங்கள் பாருங்கள், நோட்ஸ் எழுதலைன்னா இப்போ பிரசங்கம் பண்ண முடியாது, புரியுதா? நீங்களும் எழுதுங்க, எங்கேயாவது கன்வென்ஷனில் போய் பேசுங்க, நோ காப்பி ரைட்ஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. காட் த காஸ்பல். வாலிப பிள்ளைகளே, என் அன்பு ஊழியர்களே, எப்படி இந்த கடைசி நாட்களில் தேவன் நமக்கு ஆமென் ஒப்புவித்த இந்த சுவிசேஷத்தை பாதுகாப்பது, இது பெரிய சேலஞ்சா இருக்க போகுது. மறுபடியும் சொல்றேன், வர்ற நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல கர்த்தர் நம்ம கையில ஒப்புவித்த, அப்பா மூலமாகவோ என் மூலமாகவோ அல்லது நம்முடைய திருச்சபையுடைய ஊழியர்கள் மூலமாகவோ உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சுவிசேஷம் அல்லது ஒப்புவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷத்தினுடைய ஊழியத்தை பாதுகாக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். இன்னைக்கு எல்லாம் காத்துல விட்டுட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய முன்னோர்கள் காத்த பாதுகாத்த அருமையான சுவிசேஷம் இன்னைக்கு இல்ல. கன்வென்ஷன்ல பிரசங்கிக்கிற பிரசங்கியார்கள் கிடைப்பது அரிது. உங்களுக்கு தெரியுமா? ரொம்ப அரிது சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அப்படி 2 மணி நேரம் பேசினாலும் 2 மணி நேரம் களங்கம் இல்லாத தெளிவான சுவிசேஷத்தை கதை சொல்லாம, எதை சொல்லாம, மனவ கேட்டிருக்கேன் பிரசங்கத்தில் கதை சொல்லுவேன் நான் நினைக்காது. 2 மணி நேரம் பேசுவேன், ஒரு கதை கூட இருக்காது. ஒன்லி வேர்டை மட்டும் கொடுப்பேன். இம்மி அளவு கூட வசனத்தில் என்ன செய்ய மாட்டேன். ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்றேன், பெருமைக்காக சொல்லல, பிசகல. நான் வைராக்கியமாவே சொல்லுகிறேன், அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவசுத்த சபையை அப்படிப்பட்ட சத்தியத்தை எங்க அப்பா எனக்கு கொடுத்தத, நான் உங்களுக்கு கொடுத்தத பாதுகாக்கணும். நீங்க இல்லைன்னா எழுப்புதல பார்க்க முடியாது. யாருக்கிட்ட நான் கொடுப்பேன்? உண்மையுள்ளவன்ட்ட கொடுப்பேன். நிச்சயமா பாதுகாப்பான் என்று நம்புகிறவன்ட்ட தான் அதை கொடுக்க முடியும். அது என் பிள்ளைகளாகவே இருந்தாலும், if they are not faithful, they are not going to get it. அவர்கள் விசுவாசமா இல்லைன்னா, உண்மை இல்லைன்னா, அவங்க இந்த சத்தியத்தை, இந்த ஊழியத்தை, தேவனுடைய தரிசனத்தை, இந்த சுவிசேஷ பணியை செய்வதற்கு அல்லது பாதுகாக்க அவங்க ரெடியா இல்லைன்னா, வளரலைன்னா நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன் எனக்கு கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறது, அப்பாவுக்கு கொடுத்து வச்சிருக்கிறது, நம்முடைய ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்து, இட்ஸ் a biggest treasure. It's a biggest treasure. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாக்கணும். சத்தமா சொல்லுங்க. என்ன செய்யணும்? ஊழியம் என்பது என்ன இல்லம்மா, எனக்கு ஹிந்தி பேச தெரியும்ன்றதுனால ஹிந்தி மினிஸ்ட்ரி செஞ்சிட முடியாது பிரதர். சொல்ல புரியுதா? அல்லது எனக்கு குழந்தைங்க மேல அவ்வளவு ஆசை இருக்கு அப்படின்றதுனால குழந்தை மினிஸ்ட்ரி நம்ம செஞ்சிட முடியாது. எனக்கு பாட தெரியும், இசை கருவிகள் வாசிக்க தெரியும்ன்றதுனால somewhere you will sell it. சுவிசேஷத்தை நீ வித்துட்டு போயிடுவேன். நீங்க வித்துக்கிட்டு இருக்காங்க, வெளியில வித்துக்கொண்டு இருக்காங்க. அப்ப என்ன சொல்றாரு? நல்ல போர் சேவகனாக. எல்லாம் சொல்லுங்க, என்ன போர் சேவகனாக? So first, how I am going to guard the gospel now, being a dedicated soldier. நான் எப்படி சுவிசேஷத்தை பாதுகாக்க போறேன்? எங்களை தேவசத்தன் சபை உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஊழியங்களை, தரிசனங்களை எப்படி பாதுகாக்க போறேன்? ஏதோ 2 வருஷம் 3 வருஷம் செஞ்சுட்டு ஆமென் காணாம போயிடாதீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிட்டீங்களா, whatever it might be, கடைசி வரைக்கும் நான் செய்வேன் ஆண்டவரே. எப்படி அழகா ஒரு மெட்டஃபோரை கொடுக்கிறார். என்ன மெட்டஃபோர், என்ன உருவத்தை கொடுக்கிறார்? லைக் a dedicated soldier. everyone can be a soldier, but everyone cannot be a good soldier. எல்லாரும் போர் சேவகனாக இருக்க முடியும், ஆனால் பவுல் சொல்ற நீயோ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவின்றார். You can be a true soldier, but you cannot be a good soldier. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி வழியிலே சொல்லுங்க பார்க்கலாம். பவுலோட சிறைச்சாலை அனுபவங்கள், எல்லாம் சொல்லுங்க. பவுலோட சிறைச்சாலை அனுபவங்கள், ஒரு சோல்ஜர், ஒரு ரோம சோல்ஜர் எப்படிப்பட்டவன் அப்படின்றத மெடிடேட் பண்ணி ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஊழியக்காரனோடு அதை பேரலல் பண்ணி அழகா சொல்றாரு. அப்ப சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் யாரை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு? அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துருக்காரு,
தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே படிச்சிருக்கார். படிச்சுட்டே இருக்கும்போது ரட்சணமே நம் தலைச்சீராய், அம்மை நீதி என்னும் மார்க்கவசம், அடுத்தது என்னது பெல்ட்டு, என்னம்மா சத்தியம் என்னும் கட்சை. அவர் ஸ்டடி பண்ணுறார். எப்படி பேரல் பண்ணுறாரு பாருங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி ஒரு இடத்துல இல்லை, பல இடங்களில் சோல்ஜரை ஒரு போர் சேவனை மெட்டஃபரா வச்சு போல என்ன செய்யறாரு, பேசுறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். முதல் பாயிண்ட், இதுக்கே எனக்கு நேரம் அதிகம் தேவைதான். ஒரு நல்ல போர் சேவகன், ஊழியர் நல்ல கவனி. போர் நீங்க எல்லாம் யாரு? ஏற்கனவே பாஸ்டர் சொல்லிட்டார், காட்ஸ் வில் சர்ச்சில் இருந்து ஒரு காட்ஸ் வில் ஆர்மி எழும்பும். அதுவே ஒரு ப்ரொஃபட்டிக் வேர்டு தான். ஏன்னா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர்டே எனக்கு அதுதான். ஆமென். யூ ஆர் a soldier. ஹalleluya. சிஸ்டர், நீங்க ஒரு சோல்ஜரா இருக்கிறதுனால நான் கேட்கிறேன், யுத்தத்திற்கு உங்களை அழைச்சி கொண்டு போறவங்க உங்களை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்துறாங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் புக் பண்ணி உங்களை ஸ்டே பண்ண வைப்பாங்களா, அல்லது இந்த மேக் ஷிஃப்ட் டென்ட்னு ஒன்று இருக்குமா, அந்த டென்ட்டுக்குள்ள உங்களை வைப்பாங்களா? கேட்டுக்கோங்க. ஒரு சோல்ஜர் எங்கிருந்து யுத்தத்துக்கு போகிறான்னா, கம்ஃபர்ட்ல இருந்து போகல, சொகசுல இருந்து போகல. கம்ஃபர்ட்ட விரும்புறவ சோல்ஜரா இருக்க முடியாது. நீ ஊழியக்காரனா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக இந்த கடைசி நாட்களில் சுவிசேஷத்தை பாதுகாக்க வேண்டியது. இன்னைக்கு இதுதான் நல்ல ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எவ்வளவு கடினமோ, அதுபோல சுவிசேஷத்தை பாதுகாப்பது அவ்வளவு கஷ்டமா போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த ஆண்டவர் இந்த மாலை வேளையில் சொல்கிறார், உனக்கு ஒப்பு வைக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நீ ஒரு நல்ல போர் சேவகனாக அதை பாதுகாக்க வேண்டும் என்றால் முதல்ல கம்ஃபர்ட்டை தூக்கி தூர போடு, தூக்கத்தை தூக்கி தூர போடு. தூங்க நீ ஊழியம் செய்ய முடியாது. சாப்பாட்டு தான் உனக்கு முக்கியம்னா you cannot do ministry. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமுறையில சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா தான் சொல்லுங்களேன். இருக்கீங்களா? ஒரு சோல்ஜர்ன்றவன் பிராக்டிக்கல் மேன். அவன் யாரு? பிராக்டிக்கல். விளையாட்டுல வேற ஏதாவது உருவகத்தை இங்க பவுல் எடுக்கல, யார் எடுக்கிறாரு? சோல்ஜரை எடுக்கணும். he is a practical man. அதாவது அவன் கடினமாக உழைப்பவன். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். a soldier is somebody who கிரியையினால காண்பிக்கிறவனே ஒழிய வார்த்தையினால இல்ல, பேசுறவன் இல்ல. he is a person of deeds, not of words. செயல்ல இருக்கிறவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோல்ஜர்ன்றவன் எங்க இருக்கணும்? சிஸ்டர் தான் இன்றைக்கி கிடச்சிருக்காங்க எனக்கு. சிஸ்டர், நீங்கள் யூஎனில் பணியாற்றிருக்கீங்களா? குட். எந்தெந்த கண்ட்ரியில் பணியாற்றிருக்கீங்க? சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் ஆஃப்ரிக்கா போகிறீங்களா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா சிஸ்டர் இங்கே சிஆர்பிஎஃப்ல இங்கே கோணவாய்க்கு மாநிலத்தில் குவார்டர்ஸில் கூடியிருக்காங்கன்னு? எங்கே சர்வ் பண்ணியிருக்காங்க? வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் கடினமான பகுதிகள். A soldier is a person who fights in the battle in an enemy. எனிமியோட டெரிட்டரியில இருந்து ஃபைட் பண்றவன். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருந்து ஃபைட் பண்றவன்? கம்ஃபர்ட்ல இருந்து இல்ல, எங்க இருந்து? சத்துருக்களுடைய பாளையத்திற்கு உள்ள இருந்து யுத்தம் பண்றவன் தான் உண்மையான சோல்ஜர். அந்த ஐபிஎஸ் விஜயகுமார் ஒரு விஷயத்தை சொன்னார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இருக்கிறதுலேயே சேலஞ்சிங்கான ஒரு என்கவுண்டர் என்னன்னு சொல்லுங்கள். வீரப்பனோட என்கவுண்டரா? அது மாதிரி நிறைய என்கவுண்டர் பார்த்துருக்கிறாரு. இருக்கிறதுலே சேலஞ்சிங்கானு சொல்லும் போது விஜயகுமார் அழகாக சொல்றாரு, ஜம்மு காஷ்மீரில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஒரு டெரர் ஜம்மு காஷ்மீரில் போனதில்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தீவிரவாதிகள் ஒரு இடத்த பிடிச்சிட்டாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குறாங்க. அங்கேருந்து சுட்டதில் ஒரு ஜீப்பில் இருந்த ஒரு கான்ஸ்டபிள், ஒரு போர் வீரர் செத்துறார். அதாவது அது புல்லட் ப்ரூஃப் ஜீப். அது புல்லட் AK-47 ஷூட் பண்ணால் கூட உள்ளே போகாது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னாச்சுன்னா, அந்த ரப்பர் பீடிங் இருக்கு பாருங்க, அந்த பீடிங்குள்ள புல்லட் போய் பட்டு அவர் செத்துட்டார். இப்போ அந்த ஆப்ரேஷனை எடுத்து நடத்துவதற்கு விஜயகுமார் போறார். இவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க, சார் நீங்கள் போக வேண்டாம், நான் அவர் ஐஜி. அப்போ ஸோ ஒரு ஐஜி வந்து காயப்படுறதுன்றது அது சாதாரணமான விஷயம் இல்லை. சோல்ஜர் கூட சாகலாம், ஐஜி காயப்படுறது அல்லது மரிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் டக்குன்னு ஜீப்பில் ஏறி உட்காந்து ஜீப்பை கிளப்பிட்டு போறாரு. உட்காந்த உடனே எல்லாம் ரத்தம்,
பிசு பிசுங்குது. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, ஐயா வேண்டாம், நீங்க போக வேண்டாம், நாங்க போற சொல்ல. அவர் ஜீப் ஓட்டிட்டு போறாரு. அவர் கூட மற்றவர்கள் என்ன செய்யறாங்க, உடனே தனக்கு கீழே இருக்கிற அதிகாரி பக்கத்தில் போய் உட்கார்றாங்க. சிலர் கையில் கிரனேட்ஸை கொடுத்துருக்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி இருக்குது. என்னால் அது அவர் சொல்லும் போது வியூ பண்ண முடிஞ்சிச்சு. ஒரு கொடி கம்பம் இருக்குது. டக்குன்னு அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு வேகமாக அவர் என்ன செய்யணும், ஜீப்பை திருப்பும் போது இந்த ஜீப்புக்குள்ளே இருக்கிறவங்களாம் கிரனைட்ஸோடு என்ன செய்யணும், அப்படியே அந்த ரூமுக்குள்ளே என்ன செய்யணும், பாஞ்சு குண்டு போடணும். அந்த குண்டு போடுறவன் இருக்கான் பாருங்க, அவன் உயிர் பிழைக்கலாம், பிழைக்காம கூட போகலாம். ரொம்ப டேரிங்கான ஒரு இது. இப்படி போய் அவர் ஜீப்பை திருப்பும் பொழுது அந்த கொடி கம்பத்தில் ஜீப் மாட்டி கொடி கம்பம் வந்து காங்கிரீட்டோட பிச்சுட்டு வந்துச்சான். ஆனால் அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா நிஜமாகவே இப்படி ஒரு ஐச்சி அந்த ஆபரேஷனை ஜெயிச்சு திருவாதியில் கொண்டுட்டு வந்தாரு. சொன்னார், என் வாழ்க்கையில் பயங்கர டேரிங்கான ஒரு விஷயம். சோல்ஜர் என்பவன் எனிமியினுடைய டெரிட்டரிக்குள்ள போய் அடிச்சுட்டு வரவேன். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்க, என்னோட வளர்ற பிள்ளைங்க, கர்த்தருடைய ஊழியத்தை சேர்ந்து செய்யற பிள்ளைகளே நான் சொல்றேன், இன்னும் தூங்கி கொண்டிருக்க முடியாது. நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவிங்கிறாரு. அப்படின்னா எனிமியினுடைய டெரிட்டரியில போய் செத்தாலும் பரவாயில்ல, அப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்யணும்ன்ற பொறுப்பை தேவன் என் கையில கொடுத்திருக்கிறார் என்று முன்னேறி செல்கிறவர்கள் மட்டும்தான் ஊழியம் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, உண்மையான ஒரு போர் வீரனுக்கு டிஃபிகல்ட்டின்ற ஒரு வேர்டுனா என்னன்னு தெரியாது. சிஸ்டர், டிஃபிகல்ட்டின்னு என்ன இருக்கு? துப்பாக்கியை தூக்கியாச்சு, களத்தில் போய் நிற்கணும். டிஃபிகல்ட்டின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவீங்களா? அந்த வேர்டை சொல்ல முடியுமா? உங்களுக்கு இந்த பொறுப்பு ஒப்புவிக்கிட்டவன்ட்ட போய் கஷ்டமா இருக்கு சார்ன்னு சொன்னா சீட்டை கிழிச்சு விடுவேன். புரியுதா? ஊழியனா தான் தம்பி, ஊழியனா தான். தட்ஸ் மினிஸ்ட்ரி. பவுல் ஊழியத்தை பார்த்த விதத்தை பாருங்க, எப்படி பார்த்திருக்காருன்னு. இன்னைக்கெல்லாம் என்ன இதெல்லாம் படிக்கும்போது என்ன ஊழியம் நம்ம செய்யறோம், நமக்கே என்னவா இருக்குது. ஹல்லேலூயா. பேசாம விட்டுட்டு எங்கேயாவது ஆப்பிரிக்கா போய் கத்துறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமொழியில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்தை மட்டும் படித்து நம்ம ஜெபிக்க போகிற ஆண்டவரே, அந்த ஒரு வைராக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. ஹல்லேலூயா. முக்கியமான ஒரு வேர்டு நான் படிக்க விரும்பினேன். எதுனா, 4வது வசனத்தை படிங்க. தண்டில் சேவகம் பண்ணுகிறவன் எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி. இல்லைங்க, யாருக்கு ஏற்றவனாக இருக்கணும்? உங்களை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாக இருக்கும்படி. ஆர்மி லீடர், அந்த கமாண்டர் ஆர் ஹூஎவர் இட் மைட் பி, உங்களை சேவகம் எழுதினவர் யார்? ஆண்டவர். சொல்லுங்க, யார் உன்னை தெரிஞ்சிட்டது யாருப்பா? இந்த வேலையை உன் கையில் கொடுத்தவர் யாருமா? சரி, அவர் யாருக்கு ஏற்றபடி ஊழியம் செய்யணும்? நம்ம உனக்கு ஏற்றபடி இல்லை, இன்னொருத்தனுக்கு ஏற்றபடி இல்லை. யாருக்கு ஏற்றபடி சொல்லுங்க சத்தமா? யாருக்கு? அவருக்கு. உங்களை எழுதி கொண்டவர். ஏங்க, நம்மளை சேர்த்திருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நானெல்லாம் பாக்கியமாக கருதுறேன். இதை விட ஒரு பெரிய வேலை, ஒரு ஒரு மேன்மையான வேலை எதுவுமே இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். என்னை சேவகம் எழுதி கொண்டவருக்கு ஏற்றவனாக இருக்கும்படி. வாசிச்சு பிடிங்க பார்க்கலாம். ஆமென். என்ன செய்யக்கூடாதான்? பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ளக்கூடாது. என்டாங்கிள்டுன்ற ஒரு வேர்டு இங்கிலீஷில் வரும். என்டாங்கிள்டு. ஹல்லேலூயா. சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். என்டாங்கிள். அந்த வசனம் தப்பாக புரிஞ்சக்கூடாது. ஒரு கிறிஸ்தவனா, ஒரு ஊழியக்காரனா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆர்டினரி டியூட்டிஸை விட்டு நம்ம வெளியில் வர சொல்லலைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் கான்சியஸ்னஸ் இருக்கணும். என்னென்ன, நான் எங்கே இருந்தாலும் நான் யார்? ஒரு போர் சேவகன். நான் என்ன டியூட்டியை செஞ்சுட்டு இருந்தாலும் நான் யாரா இருக்கிறேன்? நான் ஒரு போர் சேவகன். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம்.
6:17 வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிங்க. எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். முன்னாடி தான் இருக்கு. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளை நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். புதிய ஏற்பாட்டில் உனக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார்னு சொல்ற ஒரே ஒரு வசனம், இந்த வசனம் தான் எத்தனை பேர் தெரியும்? அப்படின்னு சொல்றேன். பழைய ஏற்பாட்டில் இல்லைங்க, புதிய ஏற்பாட்டில் ஐஸ்வர்யம் அப்படின்னு ஒரு வசனம் வருதுன்னா, அதாவது நீ அனுபவிக்கக்கூடிய சகல விஷயம். இதை படிக்க பாருங்க. படிக்கும்போது இப்படி படிக்கலாமே, படிக்கலாம். எப்படி படிங்க பார்க்கலாம் எல்லாரும். இவ்வுலகத்தில் சொல்லுங்க, இப்போ இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். அதை விட்டுட்டு இதை மட்டும் படிங்க. நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான காரையும் வீடையும் நகைகளையும் சேலைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் என்ன வைக்கணும்? நல்லா இருக்குல்ல? பாதியை தின்றுவாங்க, பாதியை காமிக்கவே மாட்டாங்க. வசனம் என்ன சொல்லுது? நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளை தர ஒரு பாஸ்டர். ஹல்லேலூயா சொல்லுங்க. உண்மைதான், நான் சொல்றேன், இப்போவும் சொல்றேன். ஒரு சோல்ஜரா நீ நிற்கும் போது உனக்கு வேண்டியதெல்லாம் கவர்மெண்ட் பார்க்கும். அதுதான் பாயிண்ட். அதுதான் என்ன சிஸ்டர்? ஆமாம், எல்லாம் பார்க்க. ஆமாம், நமக்கு பரலோக கவர்மெண்ட் கொடுக்கும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சகல விதமான. இப்படிதான் இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும். நீ புறஜாதியை போல மற்றவளை போல நீ என்ன செய்யாத, ஐஸ்வர்யத்தின் மேல நாட்டத்தை நீ என்ன செய்யாத, வைக்காத. ரைட்? அதுக்கு தான் மேல சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த வசனத்தை மேல படி. இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல். நீ ஒருவேளை நீ பணக்காரனா இருந்தா கவனி, ஆண்டு சொல்ற சர்ச்சுக்குள்ள பணக்காரன் இருப்பான், ஐஸ்வர்யவான் வேணும், இருந்தால் தான் ஊழியத்தை நடத்த முடியும். காணிக்க பெட்டியில் தசமாவா வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றீங்க? அப்ப இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவர்களுக்குள்ள என்ன வந்திருக்க கூடாதுன்னா, இருமாப்பான சிந்தனை வந்துட்டு அதன் மேல நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கை வச்சிடக்கூடாது. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சோல்ஜர்ஸ், உனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் பார்த்து கொள்ளுகிறபடினால சிக்கிக்கிடாதீங்கன்றார். எதுல சிக்கிடாதீங்க? பண ஆசையில். ஊழியர் முதல் பாயிண்ட் இதுதான். கிட்டத்தட்ட 6 மெட்டஃபோர்ஸை சொல்றாரு. அதில் சொல்ற முதல் மெட்டஃபோர்ஸ், யூ ஆர் அ சோல்ஜர். நீ என்ன செஞ்சிடாது, பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்காத. அதாவது இதை வச்சு பிழைப்பு நடத்தணும்னு நினைக்காத. ஊழியத்தை வச்சு பிழைக்கலாம், பொழப்பு நடத்தணும்னு நினைக்காத. ஆமென். நீ சோல்ஜரா தீங்கு அனுபவி, உனக்கு வேண்டியதை அவர் பார்த்துக்குவார். இப்படி ஊழியத்தை புரிஞ்சுக்கிட்டு ஊழியத்துக்கு வாங்க. சரிதானே பாஸ்டர்? அப்படி தான் நீங்கள் வாரணாசிக்கு போனீங்க. பாஸ்டரோட சாட்சியை கேளுங்க, அவரை வச்சுட்டு தான் பேசுகிறேன். அப்படி தான் ஜாயும் அம்மன் சின்ன பாப்பா தூக்கிட்டு போகும்போது என்ன, 8 மாத குழந்தையில, சொந்த வீடு கிடையாது, எதுவும் கிடையாது, எங்கே போகிறேன்னு தெரியாமல் போனாங்க. பிள்ளைகளே, அது ஊழியம். அது ஊழியம். கேட்டுக்கோங்க. யாரை நம்பி ஒப்புவிப்போம் தெரியுமா? இதுக்கு தயாராக இருக்கிறியா? நீ முடிவு பண்ணிக்கோ. என்ன மினிஸ்ட்ரி சர்ச்சில் நீங்கள் பண்ணாலும் சரி, என்ன மினிஸ்ட்ரினாலும் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் நாட் ரெடி டு டை, ஐ மீன் இதை போல சும்மா அதில் இங்கே நான் மாட்டியிருக்கேன் பாஸ்டர், இங்கே நான் மாட்டியிருக்கேன் பாஸ்டர், எனக்கு அந்த வேலை இருக்குது பாஸ்டர், எனக்கு இந்த வேலை இருக்குது பாஸ்டர், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் பாஸ்டர்னா நீ ரிசைன் பண்ணிட்டு போயிடு, எனக்கு பிரச்சனையே கிடையாது. வேணாம். அப்படி வச்சு ஆட்களை வச்சு என்ன செய்ய முடியாது, நம்ம ஊழியத்தை நடத்த முடியாது. எஸ், படி, நீ வேலைக்கு போ, காரியங்களை செய். ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்னுடைய உயிர் மூச்சு, இதுக்காக நான் எதையும் விலைக்கிரயம் செலுத்துகிறவனாக நான் இருக்கிறேன் என்று நீ முன்னு வருவாய் என்றால் உன்னதான் ஆண்டவர் பயன்படுத்த முடியும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். மடிச்சிட உங்களுடைய அன்றாட அலுவல்களை பற்றி நான் என்ன செய்யல, பேசலை. ஆனால் மைண்டில் எதை தூக்கி எரிஞ்சிருங்கன்னா, அம்மன் பண ஆசை, பொருள் ஆசை, உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய அந்த பற்றை என்ன செஞ்சிருங்க, தூக்கி தூர எரிந்து விடுங்க. கர்த்தர் பேசுகிறாரா? சத்தமொழியில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதாவது இந்த 2வது உலகப் போர் நடந்துச்சா, அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் ஃப்ரீக்வெண்ட்டாக இங்கிலாந்து தேசத்தில் ஒரு வேர்டை சொல்லிக்கிட்டாங்களாம். அடிக்கடி யாரை பார்த்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக
சொல்லுகிற வார்த்தை there is a war going on, there is a war going on. பார்க்கும் பொழுது என்ன பேசுறது? ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு, ஒரு யுத்தம் நடந்துட்டு இருக்கு. வேலைக்கு போறான், சாப்பிட்றான், பிள்ளைகளை படிக்க வைக்கிறான், காலேஜுக்கு போறான், எல்லா காரியத்தை செஞ்சாலும் என்ன சொல்லிக்கிறான்? ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு, யுத்தம் நடந்து கொண்டிருக்கு. யுக்ரைன்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல்ல யுத்தம் நடக்கிறதுனால அலுவல்கள் நிற்கப்படுதா? இல்ல, எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் என்ன பேசிக் கொள்கிறார்கள்? there is a war going on, யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆமென் ஸ்ட்ராங்கான ஒரு கான்ஷியஸோடு மனநிலையோடு வாழுகிற வாழ்க்கை தான் ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான் அந்த மைண்ட் செட். ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு, ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு, ஒரு யுத்தம் போயிட்டு இருக்கு. சுத்தி சுத்தி எதுனாலும் எங்க வந்து நிக்கணும்னா, இது ஊழியக்காரர்களுக்கு பிரசங்க நினைச்சுக்கிறாங்க. இது ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவையான ஒரு சத்தியம். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நான் முடிக்கிறேன். தேவையான சத்தியம். நான் ஐ டிட் ப்ராமிஸ் தட் ஐ நீட் டு ஃபினிஷ் அட் 9 o'clock. 9 மணிக்கு நான் விட்டுறேன் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணதுனால இல்லாட்டி விட மாட்டேன். இப்போ தான் 1 பாயிண்ட் 6 பாயிண்ட் இருக்கு. அதாவது 2ஆம் அதிகாரத்திலே 6 பாயிண்ட் இருக்கு. 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் அடுத்து ஃபாஸ்டிங் பிரேயரில் தான் நான் பேசணும். கவனிங்கம்மா, இதுதான் மினிஸ்ட்ரி. என்னோட சேர்ந்து எப்பவுமே நான் வந்து உதவி ஊழியர்கள்னே சொன்னது கிடையாது. அசிஸ்டன்ஸ் பாஸ்டர்னே சொல்ல மாட்டேன், அசோசியேட் பாஸ்டர் தான் சொல்லுவேன். என்னோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய சின்ன பிள்ளைகளிருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் சொல்கிற ஒரு விஷயம், உங்கள் கையில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஆயிருக்கு? you've been deposited, you've been committed into it. சேவகம் எழுதிக்கிட்டு நீங்கள் ஊழியம் செய்றீங்க. ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நான் நம்புகிறேன், 100% நம்புகிறேன். நானும் என் மனைவியும் என்ன செய்கிறோம், எங்கள் அப்பா அம்மா எல்லாரும் ஊழியர்களும் உங்களை நம்புகிறோம், உங்களை நம்புகிறோம். என்ன மினிஸ்ட்ரி நீ சர்ச்சுக்குள்ளே பார்த்தாலும் உங்களை அப்படியே நம்புகிறோம். என்ன நம்புகிறோம் தெரியுமா? நீங்கள் சுவிசேஷத்தை பாதுகாப்பீங்கன்னு. எந்த விதத்தில்? ஏன்னா எங்கள் ஊழியர்களும் எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. எனக்கு குறிப்பாக எதில் பயம் என்றால் இட்ஸ் a godly fear தான். என்ன பயம்னா, எனக்கு அடுத்த ஜெனரேஷன் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தோடையே நான் இருக்கணும் ஆண்டவரேன்னு. ஏன்னா நீர்த்து போகுது. இன்னைக்கு இருக்க ஊழியங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கு? நீர்த்து போயிட்டு இருக்கிறதுனால அவன் எங்கே போயிட்டு அப்பா ஒரு ஊழியம், பிள்ளைங்க வேற மாதிரி ஊழியம் ஆயிட்டு. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. நம்ம வசனத்தை அடிப்படையாக கொண்டு வசனத்தையே உயிர் மூச்சாக கொண்டு ஊழியம் செய்கிறதுனால அடுத்த ஜெனரேஷன் இந்த ஊழியத்தை எடுத்து செல்லும் பொழுது அதே வேகம், இன்ஃபேக்ட் இன்னும் என்னை விட வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு ஜெனரேஷனாக இருக்கணும் தான் என்ன செய்கிறேன்னா ஆசைப்படுறேன். ஒரு அல்லையை சொல்லுங்க பார்க்கலாம். அதனால உங்களை நம்பி நான் என்ன செய்கிறேன்னா ஊழியங்களை கொடுத்துருக்கேன். I am entrusted you, I have committed you. உங்களை நம்பி கொடுத்துருக்கேன். பவுல் எப்படி அழகாக நம்பி கொடுத்தானோ அந்த மாதிரி நம்பி உங்கள் கையில் நாங்கள் கொடுத்துருக்கோம். சின்ன சின்ன வேலையாக இருக்கலாம், நம்புகிறேன். நீ டாய்லெட் கழுவுனா கூட கரெக்டாக கழுவேன், க்ளீனாக கழுவேன்னு நம்புகிறேன். நீ சர்ச்சை கூட்டினா கூட க்ளீனாக கூட்டுவேன்னு நான் நம்புகிறேன். உன் கையில் ஒரு சின்ன ஒயரை கொடுத்து அதை வச்சுட்டு வான்னா அதை கரெக்டாக வச்சுட்டு வான்னு நம்புகிறேன். ஹல்லேலூயா. உன்னை நம்பி நீ இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பே, அவன் உன்னை 100% நம்புகிறேன். என்னன்னா, நீ செய்கிற இந்த சின்ன வேலையினால் சுவிசேஷம் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு போவதற்காக நீ அதை என்ன செய்கிற, ஒரு நல்ல போர் சேவகனாக நின்று காக்குறேன்னு நம்புகிறேன். நான் சொல்கிறது எத்தனை பேர் புரியுது? அந்த சத்தியம் புரியுதா உங்களுக்கு? திஸ் இஸ் நான் என்ன ப்ரொடெக்ட்? நோ, யூ ஆர் ப்ரொடெக்டிங் த காஸ்பல். whatever you do, நீ என்ன செஞ்சாலும் சரி, at the end of the day you are protecting. நீ வரல, கவனி, நீ வரல, நீங்க வரல, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யல, இன்னைக்கு இந்த கேமரால நிக்கல, டிவியை அவன் பார்க்கல, இந்த கீபோர்டை வாசிக்கல அப்படின்னா இந்த சுவிசேஷத்தை யார் ப்ரொடெக்ட் பண்றது? ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். நம்பி அந்த அப்போ இப்படித்தான் உங்களை எல்லாரையும் நம்பிதான் ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு. Some people you are giving, கர்த்தருக்கு கொடுக்கிறீங்க, நம்புறேன். மாதம் நீங்க ஆண்டவருக்காக கொடுக்கிறதுனால ஒரு 7 மிஷனரிக சாப்பிடுவாங்கன்னு நம்புறேன். நான் கேட்கறதுல நம்புறேன். Have you ever asked you? கொடுங்க எனக்கு அது கேட்டிருக்கேனா? கேட்கல. I trusted you, that's it.
இப்படி எல்லாரும் இப்படி நம்பி ஒரு ஊழியக்காரமா விசுவாசிகளை நம்பும் பொழுது, ஊழியர்களை நம்பும் பொழுது சுவிசேஷம் பாதுகாக்கப்படுகிறது. அப்போ நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாகிய நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? போர் சேவகர்களை போல நம்மளை நம்பி இன்ட்ரெஸ்ட் பண்ண இந்த ஊழியத்தை செத்துனாலும் நம்ம என்ன செய்யணும்? இந்த காஸ்பலை காக்கணும்னு நீங்க நினைக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. புரியுதா நான் சொல்றது? இல்லைன்னா போச்சு, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எல்லாம் போயிருமா, எல்லாம் போயிடும். நிறைய ஊழியங்கள் பாதுகாக்க ஆள் இல்லாம உடையுது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? பார்க்கறதுக்கு பெருசா தெரியலாம், பார்க்கறதுக்கு பெருசா தெரியலாம், சொல்ல முடியும். அம்மே நாங்கள் போகிற சபைகள் அடுத்தது என்ன மனவா? அடுத்தது என்ன? வாட் யூ ஆர் கோயிங் டு டு? இந்த பாஸ்டர் ஆண்டவர் எடுத்துட்டாருன்னா என்ன நடக்க போகுது? நிறைய சர்ச்சஸ் தெரியும், பெரிய மெகா சர்ச்சஸ், பெரிய பெரிய சர்ச்சஸ், நோ ஃபியூச்சர். ஒருத்தர் கூட உருவாக்கல. they have built their own kingdom, தங்களுடைய சொந்த ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாங்கள் செய்ய விரும்பல. சேர்ந்து கட்டுவோம், நெகேமியாவை போல சேர்ந்து கட்டுவோம். ஒரு கையில் பட்டயம், இன்னொரு கையில் என்னது? கரண்டியை வச்சு கர்த்தருடைய ராஜ்யத்தை என்ன செய்வோம்? கட்டுவோன்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் பண்ணியிருக்கேன் உங்க மேல. என்னால் உங்களுக்கு பணம் கொடுத்த உதவ முடியல, அல்லது வேற ஏதாவது என்னால் செய்ய முடியல. ஐ டோன்ட் நோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா என்னன்னு தெரியல. பாஸ்டர் இருந்து இன்னும் ஏதாவது எனக்கு வேணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களான்னு தெரியல. ஆனால் ஐ டோன்ட் நோ, பட் ஒன் திங், பவுலை போல நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். 8 வசனம் என்கரேஜ் பண்ணுறான். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அடுத்தது 8லேருந்து 14 வரைக்கும் அவன் உற்சாகப்படுத்துகிறான், உன்னால் முடியும் அப்படின்னு. இதை நான் செய்கிறேன். ஒரு ஆமேன் சொல். இதெல்லாம் சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் என்ன சொல்கிறாரு? தீங்கு சொல்கிற கடைசியாக ஃபைனல் முடியும். தீங்கு அனுபவிக்காமல் சுவிசேஷத்தை பாதுகாக்க முடியாது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம்.